இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கை அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் பகுதி 1. நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு மனிதனின் கதை. கேட்கலாமா? அத்தியாயம் 1. தன்னம்பிக்கை, எச்சரிக்கை, தணிக்கை, இருக்கை போன்ற வார்த்தைகளின் எண்ணிக்கை இந்த கதையில் அதிகமாக இருந்தால் ஸ்லேடை நோக்கம் எதுவும் எனக்கு இல்லை என்பதை வாசகர்களுக்கு அமெரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு சுஜாதா. இந்த கதை சிவத்தம்பியை பற்றியது, சிறப்பாக அவன் கைகளை பற்றியது. முதலில் சிவத்தம்பி. வயது 30 ஆகவில்லை. 23லேயே பால் டிப்போவில் தற்காலிக வேலையின் பிரகாசத்தில் கல்யாணம் கட்டி கொடுத்து விட்டார்கள். மனைவி பெயர் மங்களா. கல்யாணமான சூட்டோடு சர்க்கார் விளம்பர வற்புறுத்தல்கள் விளங்குவதற்குள் மனைவி உண்டாகி ரோகிணி, ரோ அப்படித்தான் குழந்தையை கூப்பிடுகிறான். பிறந்த அதிர்ஷ்டம் டிப்போ வேலை போய்விட்டது. 3 மாதம் கழித்து வாங்க தம்பி, திரியும் வேக்கன்சி வந்தா சொல்றோம். கொஞ்ச நாள் திருமுருகன் ஸ்டோர்ஸில் கணக்கு எழுதி பார்த்தான். 150 ரூபாய் சம்பளம். மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதும் திருமுருகன் பல்லாவரத்தில் ஒயின் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்துவிட அங்கே அவனால் தினம் செல்ல முடியாதபடி வேலை மாற்றம். அங்காளம்மன் கிரியேஷன்ஸ் புரொடக்ஷன் மேனேஜருக்கு உதவியாளனாக நடு ராத்திரியில் பாயா, குஸ்கா, மீன் வறுவல், பன்ருட்டி ரீட்டா என்று சேகரித்துக் கொண்டிருந்தான். கிரியேஷன்ஸ் 4000 அடியுடன் படுத்து பெஞ்சு நாற்காலிகளை எல்லாம் விற்கும் நிலைக்கு வந்துவிட வேலை இழந்து அப்போது மங்களாவுக்கு ஒரு அபார்ஷன் ஆயிற்று. ஆஸ்பத்திரிக்கு நாயாக அலைந்து செலவு கடன் பெருகிற்று. வாடகை கொடுக்க முடியாததால் வீட்டுக்காரர் தெலுங்கில் சரளமாக திட்ட வீடு மாறி இப்போது ஆர்கே நகரில் ஒரு வீட்டு கேரேஜில் தட்டி தடுப்புகள் அமைத்து மாசம் ரூபாய் 80 ஒரு அறையில் குடியேற்றம், ஒரு ஜன்னல், குளிப்பதற்கும் மற்ற சமாச்சாரங்களுக்கும் 30 தப்படி நடந்து சர்வன்ஸ் குவார்டர்ஸுடன் இணைந்தது. இன்றைய தேதிக்கு வேலை இல்லை. சிவத்தம்பியின் நிலைமை புரிகிறது என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு. ஏழ்மை விளிம்பில் இருப்பவர்களை யாராவது சோசியாலஜிஸ்ட் கணக்கெடுத்திருப்பார்கள். அது வெறும் புள்ளி விவரமாகத்தான் இருக்கும். சிவத்தம்பியின் வாழ்க்கையை நாம் உன்னிப்பாக கவனிக்கப் போகிறோம். பட்டினிக்கு வெகு அருகில் அவன் இருந்தாலும் சிவத்தம்பி வரும்போதெல்லாம் இந்த கதையின் பின்னணியில் சோகத்தில் தில்ருபா வாசிக்கப் போவதில்லை. மங்களாவின் கண்ணீரை நீங்கள் 6ஆம் அத்தியாயத்தில் தான் சந்திக்கப் போகிறீர்கள். நிஜமாகவே அடுத்த வேளை சோற்றுக்கு அவதி இருந்தாலும் அவன் சந்தோஷமாகவே இருந்தான். காரணம் தன்னம்பிக்கை. சிவத்தம்பி ஒரு தீவிர ஆப்டிமிஸ்ட். அவனை செலுத்தும் சக்தியே நாளை என்பதுதான். பகல் 11 மணிக்கு ரோட்டில் நடக்கும் போது உமக்கு முன்னால் போகும் நிழலை துரத்தி இருக்கிறீர்களா? அதை போலத்தான் நாளைய நம்பிக்கையை துரத்தினான் அவன். சமீபத்திய எதிர்காலத்தில் எப்போதும் அவனுக்கு ஒரு தங்க ஜரிகை இருந்தது. மூக்கருகே முன்னேற்றம் தொங்கிக் கொண்டிருந்தது. மனு போட்டு அழுக்கவே மாட்டான். சிமெண்ட் கம்பெனிக்கு போட்டிருக்கேன் மங்களா, நிச்சயம் வரும். அப்புறம் இர்மா சோப்பில் சேல்ஸ்மேன் எடுக்கிறாங்களா, அதுக்கு போட்டிருக்கேன். மூளையில ஒரு கடை காலி ஆகுதான், அதுல பத்திரிக்கை கடை ஒன்னும் சைக்கிள் கடை ஒன்னும் தொடங்கலாம். ஹோம்லிங்ஸ்ல அப்பளம் போட்டு வீடு வீடா விற்கலாம். பட்டியலுக்கு முடிவே கிடையாது. அவன் ஆதார சித்தாந்தம் எப்போதும் ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியாது, அது அபத்தம். ஒரு நாள் அவனுக்கு வாழ்வு வந்துதான் ஆக வேண்டும். இதை அவன் கடவுள் செயலாக எடுத்துக் கொள்ளவில்லை. கடவுள் பிசினஸ் எல்லாம் மங்களாதான். பிள்ளையார்கள் பலர் அவளுக்காக நடைபாதைகளில் காத்து கொண்டிருந்தனர். யாராவது ஒரு பிள்ளையார் உபயத்தில் சாயங்காலம் 5-10 கொண்டு வந்து விடுவான். சிவத்தம்பியின் கைகளை பற்றி இப்போது பார்ப்போம். மெத்தென்ற கைகள், பெண்களைப் போல நளினமான விரல்கள். ஒரு காகிதத்தை அவனிடம் கொடுத்து பாருங்கள். அதை ஆரிகாமி முறையில் மடித்து மடித்து விரல்களால் சின்ன கவிதை செய்தது போல ஒரு பறவை செய்து விடுவான். வாயை பிடித்து இழுத்தால் இறக்கையை அடித்துக் கொள்ளும், படக் படக் என்று. ஏதாவது பீட்ரல் பிளாஸ்டிக் நாடாவை அவனிடம் கொடுத்து பாருங்கள். சரக் சரக் என்று கோத்து கோத்து ஒரு மீன் செய்து அதற்கு கருப்பாக கண்ணும் வைத்து விடுவான். வீட்டுக்காரர் நவராத்திரி குழுவுக்கு தாஜ்மஹால், ஜப்பானிய பெண், நாயனம் செட்டு எல்லாம் சிவத்தம்பி தான் செய்தான். அடுத்த முறை பல்பு வைத்து தெப்பக்குளம் செய்து தருவதாக சொல்லி இருக்கிறான். எட்ஜிங் தெரியும். லினோ கட் செய்வான். சாக்கட்டியில் குண்டூசியை வைத்து சுரண்டி சுரண்டி பெர்னாட் ஷா பண்ணுவான்.
ரோவின் பாட புத்தகங்களுக்கு அவன் அட்டை போடும் முறையை பேட்டன்ட் பண்ணலாம். அலட்சியமாக சித்திரம் வரைவான். அறையில் மேலே மாட்டியிருக்கிறானே, அது கூட அவன் வரைந்ததுதான். அடுப்பு கரித்துண்டில் வரைந்து பிளாட்டிங் பேப்பரை வைத்து தேய்த்து தேய்த்து வரைந்த சித்திரம். மங்களாவின் மெல்லிய புன்னகையை அப்படியே கைது செய்து கொண்டு வந்திருக்கிறான் பாருங்கள். அவன் கைகளால் என்னவெல்லாம் செய்யக்கூடியவன் என்று மங்களாவுக்கே ஒழுங்காக தெரியாது. இப்படித்தான் அன்றைக்கு வீட்டுக்காரர் பையன் ஒரு புல்புல் தாராவை வைத்துக் கொண்டு பிரசவிக்க போகும் பூனை போல வாசித்துக் கொண்டிருந்தான். சிவத்தம்பி, டேய் மோகன், அதை இங்க கொண்டு வா என்று வரவழைத்து அதற்கு சாவி கொடுத்து கம்பிகளை சுருதி சேர்த்து பிளாட்ரம் வைத்து நிரடி எந்த நுள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்று வாசித்தான். மங்களா ஆச்சரியப்பட்டு போய், இது எங்க கத்துக்கிட்டீங்க என்று கேட்டான். டுட்டோரியல் காலேஜுக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்தேன் பாரு, அப்ப பக்கத்துல வாத்திய ரிப்பேர் கடை இருந்தது, அங்க பிக்கப் பண்ணிக்கிட்டதுதான் இது. உங்களுக்கு வேற என்ன எல்லாம் தெரியுங்க? பாய் கடையில 3 சைஸ்ல உள்பாவடை கூட அடிச்சிருக்கேன், லாங் கிளாத்ல. அப்புறம் சாணம் கூட பிடிப்பேன். சிவத்தம்பிக்கு நிறையவே அறிமுகம் கொடுத்தாகிவிட்டது. கைகளால் மட்டும் சொற்பொழிவும் ஏழை என்கிற ஐடியா உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இனி கதைக்குள்ளே செல்வோம். இன்று காலை அவன் வீட்டுக்குள் நுழைவோமா? வீடு என்ன, ஒரு அறைதான். பச்சை தடுப்பின் பின்புறம் டிரெஸ்ஸிங் ரூம். ஈசானிய மூலையில் பாத்திரங்கள் தரையில் அடுக்கி வைத்து ஸ்டவ் எரிகிறதே, அதுதான் சமையல் அறை. பாக்கி உள்ளதெல்லாம் லிவிங் ரூம். கீக்கிடமாக இருந்தாலும் பொதுவாக ஒரு ஒழுங்கை அறையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பேக்கிங் கேஷ் மர செல்ஃபில் புத்தகங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலும் தமிழ். உதாரணம், சிறு தொழில் நண்பன். அதே புத்தக அலமாரியில் மேல் தட்டில் பேண்டேஜ் கட்டிய பேட்டரியுடன் ஒரு டிரான்சிஸ்டர். விவித பாரதியை விட்டு நகராத முள். மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு. இடது பக்கம் போனால் ஜன்னலில் அலங்கார சட்டியில் ஜினியா. மடக்கு வாட்டில் கயிற்று கட்டில். கெஸ்ட் வந்தால் உட்கார. அருகே படுக்கை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தரையில் உட்கார்ந்து கொண்டு சிவத்தம்பி கவனமாக வரைந்து கொண்டிருக்க அவன் சுருள் முடியை ரோகிணி கலைத்துக் கொண்டிருந்தாள். சும்மாருமா என்றான் அவன். என்னப்பா பொம்மை போடுறீங்க? பதில் வராததால் அவள் எட்டி பார்த்தாள். அப்பாவை ஜெராக்ஸ் காப்பி எடுத்தார் போல இருந்தாள் அந்த குழந்தை. 2 பேருக்கும் வானோக்கிய மூக்கு, மெல்லிய புருவம். யாரு கைப்பா இது? படத்தில் துண்டாக ஒரு கை வரைந்து கொண்டிருந்தான். யாரு கையும் இல்லப்பா, கை அவ்வளவுதான். இல்ல, பொய், உங்க கைதானே இது. எனக்கு ஒரு பொம்மை போட்டு கொடுங்கப்பா. என்ன பொம்மை என்றான் தன் சித்திரத்திலேயே கவனமாக. அவள் பெரிய மனுஷி போல யோசித்து, காரு பொம்மை. சிவத்தம்பி சிரித்து, போட்டுட்டா போச்சு, இந்த காருக்கு விலை கிடையாதே என்று சரசரவென்று ஓரத்தில் ஒரு போக்ஸ் வாகன் வரைந்து அதை கிழித்து கொடுத்தான் பாப்பாவிடம். நெஜ காரு என்ன விலை இருக்கும்? நான், நீ, அம்மா எல்லாம் போறது. அவன் பென்சிலை குடைய ஆரம்பித்தான். ரோ, கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட போய் இரு. அம்மாதான் என்னை இங்க அனுப்பிச்சாப்பா, என்ன பொம்மை போடுப்பா என்று அவன் எதிரே நின்று கொண்டு கன்னத்தின் மேல் விரலை வைத்துக் கொண்டு மாடல் போல நின்றாள் குழந்தை. சிவத்தம்பி தன் பெண்ணை நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். மறைப்பில் இருந்து சாரியை சரி செய்து கொண்டு வந்த மங்களா, படமா இன்னைக்கு? இப்பெல்லாம் காகிதமா படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க என்றாள். மிச்சத்தையும் சொல்லிக்கிறேன், படம் தான் வரைகிறீங்க, ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. சச்ச, என்னங்க சண்டைக்கு அஸ்திவாரம் போடுறீங்களா? சி விடுங்க இதெல்லாம். சி விடுங்க என்றது ரோகிணி பார்க்காத போது முயன்ற விஷமத்துக்கு. மங்களா கொஞ்சம் களைப்பாக இருப்பவள் போல இருந்தாலும் 22க்குள் மகப்பேறு, கருச்சிதைவு இரண்டும் அவள் உடம்பை தளர்த்தி இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு வசீகரம் இருந்தது. சாலையில் அவளை மறுபடி திரும்பி பார்ப்பீர்கள். கீரை விற்பவரும் மோர் விற்பவளும் அவளுக்கு சலுகை தருவார்கள். எதிர் வீட்டில் குடியிருந்த பவுடர் கம்பெனி சேல்ஸ்மேன் அவள் வாசல் புறம் துணி துவைக்கும் போது முண்டா பனியனுடன் கையில் மாத நாவலுடன் ஜன்னலில் இருந்து அவளை பார்ப்பான். பயப்படாதீர்கள், அவளை இந்த கதையில் யாரும் கற்பழிக்க போவதில்லை. நோ ரேப். வேலை இல்லாதவனுக்கு சண்டை போட ரோஷம் எதுவும் கூடாது மங்களா. சும்மா வேலையில்லைன்னு சொல்லிக்கிட்டு சுய பரிதாப தேடிக்காதீங்க. எத்தனை தடவை சொல்றேன்? சுய பரிதாபமா எனக்கா? சச்ச, நீ அப்படியே நில்லு, கொஞ்சம் உன்னை வரையறேன் பாரு.
ஓ, வேற வேலையில் உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? அட ஆமா என்றான் அவன். ரோ, பெரிய வீட்டுக்கு போய் சின்ன முள்ளு பெரிய முள்ளு பார்த்துட்டு வா. ரோ வெளியே ஓட சட்டென்று மங்களாவின் கையை பற்றினான். அவள் சேலையை களைத்து, ஒரு நாள் உன்னை நியூடா வரையத்தான் போறேன் பாரு என்றான். உங்களுக்கு புத்தி பேதலிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிடும்னு தான் தோணுதுங்க. ஏ, இன்டர்வியூ போல இருக்கியா நீ? இல்லைங்க, அதிகாலையிலேயே ஒரு கனவு வந்துச்சு. நீங்க ஆர்டர் வாங்குற போலயும் தபால்காரருக்கு இனாம் கொடுக்கறா போலவும். கனாவுக்கு என்கிட்ட பஞ்சமே இல்ல மங்களா. நான் இது வரைக்கும் ஒஸ்தியா கனா கண்டிருக்கேன், கலர்ல. என்ன கனா சொன்னா கோச்சுப்ப? வலது கையில ஒரு ஆர்டர், இடது கையில ஒரு ஆர்டர். இதுல என்ன இருக்கு கோச்சிக்க? அதே மாதிரி வலது பக்கம் ஒரு பொண்டாட்டி, இடது பக்கம் ஒரு பொண்டாட்டி. மங்களா அவனை அடிக்க கையை ஓங்க அவன் சிரித்து கொண்டே, ரெண்டு பேரும் நீதான் மங்களா, டபுள் ஆக்ஷன். அதான் கனவுல ஒரு சௌகரியம் பாரு. ரோகிணி உள்ளே வந்து, சின்ன முள்ளு 10, பெரிய முள்ளு 6 என்றால் மெல்ல. ஐயோ, 10 ஆயிடுச்சா? ஆனா கீழே வட்டமா இருக்குமே, அது ஆடலப்பா. சரியா போச்சு போ. நின்னு போச்சா? அப்ப மணி என்ன சொல்லி தொலைய? 9வது இருக்கும். போய் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, முதல்ல ஷேவ் பண்ணிக்கோங்க. பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கீங்க. கேள்வி கேட்காம வேலை கொடுத்துருவான் இல்ல? சிவத்தம்பி தன் முகத்தை சின்ன கண்ணாடியில் பார்த்து கொண்டு சவரம் பண்ணி கொண்டான். மங்களா அவன் ஒரே ஒரு நல்ல சட்டையை எடுத்து அதற்கு பட்டன் தைத்தாள். பாதி சோப் முகத்தில். மங்களா, நீ என்ன செய்யற? என்ன கண்ணா பின்னான்னு கேள்வி கேளு. வேற வேலை இல்லை உங்களுக்கு? அதனாலதான் சார் இந்த இன்டர்வியூக்கே வந்திருக்கேன். இது ஒண்ணு இன்டர்வியூ கேள்வி இல்ல என்று பல்லால் பட்டன் நூலை அறுத்தாள். இன்டர்வியூனா எது வேணா கேட்கலாம். அதனால என்ன ஏதாவது கேளு, கண்ணா பின்னான்னு கேளு. அதல பதலா, தாக்கல் மோக்கலா, தகல் பாஜியா. மங்களா என்று கனைத்து கொண்டு இன்டர்வியூ செல்பவர் போல பந்தாவாக உட்கார்ந்து கொண்டு, உங்க பேரு என்றாள். சார் சிவத்தம்பி சார். சிவத்தம்பி என்ன பேர் இது? சிவனுக்கு தம்பி யாரு? சார் அது எங்க அப்பாவை கேட்கணும் சார். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 19வது பக்கம் வரைக்கும் சார். மங்களா அவனை முறைத்து, இந்த மாதிரி எடக்கா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது மிஸ்டர் சிவத்தம்பி என்றாள் அவள். போனா போகுது, எங்க வீட்டுல ஒரு அழகான மனைவி இருக்கா. அவளை பார்த்து நான் பசி அரிப்பேன் சார். அப்புறம் இந்த குட்டி வேற இருக்கு என்று ரோவை எடுத்து அழுந்த முத்தமிட்டான். மங்களா, சீரியஸ், பி சீரியஸ் என்றாள். சீரியஸ் என்றான் சிவத்தம்பி. அத்தியாயம் 2. டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்ன? சிவத்தம்பி சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க மிஸ்டர் சின்னத்தம்பி என்றால் அந்த 45 வயது மாது. 3 பேர் பளபளப்பான மேஜையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஏசி அறை. சுவரில் ஜொலிக்கும் பளபளப்புக்கு ஜுவல் என்று ஒரு பெரிய சோப்புத்தூள் நிறுவனத்தின் விளம்பரம். அதில் ஒரு பெண் வெண்மை பிரகாசிக்க சிரித்துக் கொண்டிருந்தாள். மூவருக்கும் எதிரே காஃபி கோப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன. 3 பேரும் பட்டை பிரேம் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். அந்த அம்மாளை பார்த்தால் இன்டர்வியூக்கு வரும்போது மார்க்கெட்டில் பார்த்த பரங்கி பழம் ஞாபகம் வந்தது. அது அம்மாள் இல்லை, ஒரு ஐயா என்று சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருப்பான். ஏறக்குறைய கிராப், முகத்திலே லேசாக மீசை, கன்னத்திலே மறு. ஏன் சிரிக்கிறீங்க என்று மறுபடி கேட்டாள் அந்த அம்மாள். சாரி மேடம், வீட்டுல இன்னைக்கு காலையில என்னுடைய மனைவியும் இதே கேள்வியை தான் கேட்டா. என்ன வேணும் உங்களுக்கு? டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்று எச்சில் விழுங்கி, எனக்கு ஜியாகிரபி அவ்வளவு தெரியாது என்றான். அந்த அம்மாள் தான் மறுபடியும், நீங்க எந்த சப்ஜெக்ட்ல கான்பிடென்ட்னு சொல்லுங்க, அதுல கேட்கிறோம் என்றாள். எதையோ படக்கென்று வாயில் போட்டுக்கொண்டாள். கேள்வி கேட்கும்படியா ஒன்னும் சப்ஜெக்ட் இல்ல மேடம், எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா என்னுடைய கைக்கு நிறைய தெரியும் என்று தன் 2 கைகளையும் காட்டினான். பிக் பாக்கெட் அடிப்பீங்களா என்று பக்கத்தில் இருந்தவர் கேட்டு கயமாக சிரித்து கொண்டார். இல்ல சார், சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. என்ன தெரியும் சொல்லுங்க சிவத்தம்பி கேட்டான். ஒரு 8 நாணயம் இருக்கா? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டார்கள். பயப்படாதீங்க, திருப்பி கொடுத்துறேன். அம்மாவின் பக்கத்தில் இருந்தவர் டை கட்டி கொண்டிருந்தார். தலைமயிர் எல்லாம் வலித்து நெற்றியில் சேர்ந்து கொண்டிருந்தது.
உக்கிரமான கண்கள். அவருக்கு சிவத்தம்பியை பிடிக்கவில்லை என்பது வெளிச்சமாக தெரிந்தது. வலது பக்கம் இருப்பவர் கம்பெனியில் பூச்சி போலும் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். தயக்கத்துடன் தன் பையில் தேடி ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்தார். சிவத்தம்பி அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டு, எல்லாம் கைவேலைதான், கையாள முடியாதது ஒன்னும் இல்ல என்று அந்த நாணயத்தை தனது இடது கை விரல்களுக்குள் வைத்து மூடிக்கொண்டு பேசிக்கொண்டு ஃபு என்று ஊதினான். விரல்களை திறந்தான். நாணயத்தை காணவில்லை. அந்த அம்மாவின் முகம் பிரகாசமாக, கொடுத்தவர் சற்று கடுமையானார். காட்டு புருவக்காரர், இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு என்று தொடங்க, அந்த அம்மாள் கொஞ்சம் சலுகை உள்ளவள் போலும். சும்மாருங்க சுந்தா என்று அவரை வெட்டி விட்டு, தம்பி உனக்கு வேற என்ன தெரியும் என்று கேட்டாள். சிவத்தம்பி இப்போது நம்பிக்கையுடன், பாருங்க ஒரு கை ஒரு காகிதம் இருந்தா என்ன வேலையெல்லாம் செய்யலாம் பாருங்க என்று கூறிவிட்டு மேஜை மேல் கேள்விகளுக்கு பதில் எழுதுவதற்காக வைத்திருந்த காகிதத்தில் ஒன்றை எடுத்து அதை சதுரமாக வெட்டி கொண்டு ஆரிகாமி முறையில் நாம் முன்பு சொன்னது போல ஒரு பறவை செய்து காட்டினான். அதன் வாளை பிடித்து இழுக்க அது சுந்தாவை பார்த்து படக் படக் செய்தது. இன்னொரு காகிதத்தை எடுத்து சிவத்தம்பி ஒரு பென்சில் கேட்க, நாணயம் கொடுத்தவர், ரத்னாமா, have you got to go through all this? அந்த அம்மாள், இருங்க சுந்தா என்று அதட்டினாள். இப்போது அம்மாள் தான் முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தான் சிவத்தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கை வேலைகள் எல்லாம் சுலபமா பழகிடுங்க. எதையும் ஒரு முறை பார்த்தா போதும், உடனே செஞ்சிருவேன். ஒரு ஆளை பார்த்தா சட்டுன்னு வரைஞ்சிருவேன். உங்க முகம் ஒரு சித்திரக்காரனின் கோணத்துல ரொம்ப சுவாரஸ்யமான முகம், வரையறது சுலபம் என்று பேசிக்கொண்டே இருக்கும்போது ஓரிரண்டு பென்சில் தீற்றல்களில் அந்த ரத்தனம்மாவின் முகத்தை வரைந்தான். கிச் கிச் கீச் என்று மூக்கருகே மருவுக்கு ஒரு தேய்ப்பு, கண்ணாடியின் நிழலுக்கு பேப்பரின் ஓரத்தில் இருந்தே கிழித்து அதை வைத்து லைட் அண்ட் ஷேடு. அவர்கள் எல்லோரும் கண்ணன் முன் கன்று குட்டியை போல் கட்டுண்டு பார்த்து கொண்டிருக்க 5 நிமிடத்திற்குள் படத்தை முடித்து சிரித்து கொண்டே, பாருங்க இத என்று காட்டினான். அந்த அம்மாள் முதலில் சந்தேகத்துடன் தான் பார்த்தாள். மெல்ல அவள் முகம் மலர்ந்தது. அவன் போட்ட படம் அவளை கொஞ்சம் இளமையாகவே காட்டியது. சிரித்து கொண்டே அதை மற்றவர்களிடம் காட்ட, சுந்தா சொந்தமாக ஒரு காகிதத்தை கிழித்து கொடுத்து, என்னுடைய ஃபேஸ கொஞ்சம் வர பார்க்கலாம் என்று அவசரப்படுத்தினார். முதலில் இருந்தே முகத்தை விரோதமாகவே வைத்துக் கொண்டிருந்த 3வது ஆசாமி, ஆமா இதெல்லாம் ஒரு சேல்ஸ்மேனுக்கு எந்த விதத்துல குவாலிபிகேஷன் சொல்லுவீங்க மிஸ்டர் சின்னத்தம்பி? சிவத்தம்பி என்று ரத்தனம்மா பிழை திருத்தினார். இந்த வேலைக்கு டிராயிங் ஒன்னும் தேவையில்லைங்களா என்று சிவத்தம்பி கேட்டான். விரோதி உற்சாகமாக, வேலை சோப்புத்தூள் விக்கிறதுங்க, அங்க பாருங்க பொம்பளை சிரிக்கிற மாதிரி காமிச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். டிட்டர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் இந்த அம்மா சிரிக்கிறத பார்த்துக்கிட்டு ஜனங்க சிரிச்சுக்கிட்டே வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். போட்டிக்காரங்க இன்னும் கொஞ்சம் அழகானவங்களை பார்த்து சிரிக்க வைக்கிறாங்க. இந்த வியாபாரத்துல நீங்க பேப்பர் மடிச்சு காட்டி எப்படி விற்க முடியும்? கேள்வியின் கடைசி பகுதியை ரத்தனம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவர் கேட்டார். சிவத்தம்பி விற்க முடியுங்க என்றான் நம்பிக்கையுடன். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் செஞ்ச வேலைகளை பார்த்து நீங்க அதுல வசீகரிக்கப்பட்டு வேலை கொடுக்க போறீங்கல்ல, அது போல சோப்புத்தூள் விற்கிற இடத்துலயும் சாலாக்கா பேசி படம் போட்டு பேப்பர் பறவைய பறக்க வச்சு எப்படியாவது வித்துருவேங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உடனே ரத்தனம்மா, அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான் என்றாள். சுந்தா யோசித்து, எதுக்கும் நீங்க வெளியில கொஞ்ச நேரம் காத்துருங்க, நாங்க தீர்மானிச்சு முடிவுக்கு வர்றோம். சிவத்தம்பி சற்று நம்பிக்கையுடன், சரி சார், சர்டிபிகேட் எல்லாம் பாக்குறீங்களா என்று கேட்டான். அதெல்லாம் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அவன் புறப்பட, சுந்தா, பை த வே அந்த எட்டனா என்று கேட்டார். மேஜை மேலேயே இருக்கு சார் பாருங்க என்றான். இந்த ட்ரிக் எப்படிப்பா பண்றது என்று கேட்டார். வேலை கொடுங்க சார், இந்த மாதிரி 30 ட்ரிக் சொல்லி தரேன் என்று புன்முறுவலுடன் புறப்பட்டான் அவன். அறைக்கு வெளியே வந்தவன் கதவை சாத்தினதும் கொஞ்ச நேரம் கதவருகே நின்றான். உள்ளே பேச்சு குரல் லேசாக கேட்டது. வெல், வாட் டு யூ திங்க்? எனக்கு என்னவோ முந்தி வந்த பையன் பெட்டர்னு தோணுது. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஹி வில் பிக் அப். என்னவோ மேஜிக் பண்றான், சர்க்கஸ்ல சேரலாமே.
சேல்ஸ்மேனுக்கு பேச்சு நல்லா வரணும். இவன் தான் ரொம்ப சரியான ஆசாமி. மிஸ்டர், கொஞ்சம் அங்க போய் உட்கார்றீங்களா என்று செக்ரட்டரி அதட்டவே சிவத்தம்பி வெளியில் இருந்த அறைக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான். அவன் பக்கத்தில் மதிப்பாக டை அணிந்து காத்திருந்த ஒரு இளைஞனும் உட்கார்ந்திருக்க சிவத்தம்பியை பார்த்ததும் சில இன்ச்சுகள் தள்ளி உட்கார்ந்து கொண்டு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான். சிவத்தம்பி அவனை பார்த்து புன்னகைத்ததற்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்க சொல்லி இருக்காங்க. ஆமா, என்னையும் தான் என்றான் அதற்கு டை. மத்தவங்களை போக சொல்லிட்டாங்களா? ஆமா. அப்ப நம்ம 2 பேருக்குள்ளதான் போட்டியா? பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எப்ப உங்களுக்கு வேலைக்கு வந்து சேர முடியும்னு கேட்டாங்க என்றான் அந்த டை கட்டியவன். சிவத்தம்பி சற்று ஏமாற்றத்துடன், அப்படின்னா வேலை தரதாவே சொல்லிட்டாங்களா என்றான் சற்று ஏமாற்றம் அடைந்து. முதல்ல சொல்லிட்டாங்க, இப்ப சம்பளத்தை பத்தி தான் பேசணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கர்ச்சிப்பை எடுத்து கழுத்து பட்டையை துடைத்துக் கொண்டான். அவனிடம் இருமா சோப்பு வாசனை அடித்தது. அந்த கம்பெனி தயாரிக்கும் ஸ்தான சோப்பு. கெட்டிக்காரன். உங்கிட்ட என்ன சொன்னாங்க என்று கேட்டான். சும்மா வெளியே காத்திருக்கும்படி சொன்னாங்க. அப்ப சான்ஸ் இல்ல என்று அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான் அந்த டை. அப்போது கதவு திறந்தது. அந்த இளைஞன் தன்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று காலரை சரி செய்து கொண்டு எழுந்து நிற்க, மிஸ்டர் சிவத்தம்பி, நான் தாங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீங்க இங்கே இருங்க சார். சிவத்தம்பி அந்த இளைஞனை பார்த்து, கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று மறுபடி அந்த அறைக்குள் நுழைந்தான். ரத்னாமா அவனை பார்த்து புன்னகை செய்தாள். உட்காருங்க என்று கூறினாள். நாணயம் கொடுத்தவருக்கு எடுக்கப்பட்ட முடிவு பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. கடுகடு என்று 30 டிகிரி திசை திரும்பி இருந்தார். மற்றவர் மையமாக அம்மாள் சொல்லுக்கு ஆமோதிப்பவர் போல இருந்தார். சிவத்தம்பி தயக்கத்துடன் உட்கார்ந்தான். அத்தியாயம் 3. அம்மாள் அவனை பார்த்து, மிஸ்டர் சிவத்தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த சேல்ஸ்மேன் வேலை கொடுக்கறதா தீர்மானிச்சிட்டோம். நீங்க வேலைக்கு வரலாம். சம்பளம் புரொபேஷனரின் போது 450 ரூபாய் கொடுப்போம். அப்புறம் மேல மேல பாத்துக்கலாம். என்ன? சிவத்தம்பி கண்ணீருடன், தேங்க்ஸ் மேடம், நீங்க வாழ்க என்றான். இன்டர்வியூவில் அவனை விரும்பாதவர், வேலை என்ன தெரியுமா என்று கேட்டார். வேலை என்ன சார் என்று சிவத்தம்பி கேட்டான். பாத்தீங்களா, என்ன வேலைன்னே தெரியாமையே. இருங்க சுந்தா, வேலை சோப்புத்தூள் விக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன வேலையா இருந்தா என்ன மேடம், ஏதாவது கிடைச்சா போதும்னு காஞ்சி கிடைக்க. நாளைக்கே வந்து சேர்ந்துக்கட்டுமா? அவ்வளவு அவசரம் வேண்டாம், முதல் தேதி வந்தா போதும். அது இல்லாம உங்களுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு அவகாசம் வேண்டாமா என்றார் அந்த விரோதி. டெபாசிட்டா என்று அதிர்ச்சி அடைந்தான் சிவத்தம்பி. ஆமா, இந்த வேலைக்கு முன்பணம் கட்டணும். தெரியாதா உங்களுக்கு? விளம்பரத்துல கூட போட்டிருந்தமே, சரியா பார்க்கலையா நீங்க? சிவத்தம்பி உற்சாகம் குறைந்து போய், எவ்வளவு சார் என்று கேட்டான் மெதுவாக. 500 ரூபாய். மாச சம்பளத்தை கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா சார்? அப்படின்னா உங்களை நம்பி 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்க. நாங்க மட்டும் 1000 ரூபாய் சரக்க உங்ககிட்ட ஒப்படைக்க போறோமே, அதுக்கு அதுல பாதியாவது செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்க வேண்டாமா? சிவத்தம்பி தயங்கி கொண்டு, 500 ரூபாய் என்கிட்ட இல்ல என்றான் வெட்கப்பட்டு கொண்டே. அப்போ உங்களுக்கு வேலை இல்ல, அடுத்தால வர சொல்லுப்பா. அந்த அம்மாள், இருங்க சுந்தா, ஏன்பா உங்ககிட்ட எத்தனை இருக்கு என்று கேட்டாள். சிவத்தம்பி பரிதாபமாக, 8 அல்லது 10 ரூபாய் இருக்கும் மேடம் என்றான். ரத்னம்மா, we can't relax all the rules. ஏற்கனவே நீங்க இன்சிஸ்ட் பண்ணதாலதான் இவனுக்கு ஆஃபர் பண்றோம். இல்லாட்டி என்னோட ஒப்பீனியன்ல அந்த கேண்டிடேட் பெட்டர், மச் பெட்டர். ஏதோ ஆஃபர் பண்ணியாச்சு, இப்ப டெபாசிட்டையும் வை பண்ணணும்னா நோ, நோ வே, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எம்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியாகணும், சொல்லிட்டேன். சிவத்தம்பி இதற்குள் சமாளித்து கொண்டு, சார், எனக்கு 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குல்ல என்றான். அதுக்குள்ளதானே உங்களுக்கு டெபாசிட் பணம் கட்டணும்? ஆமாப்பா, எப்படியாவது கொண்டு வந்துடுறேங்க, தயவு செஞ்சு வேலையை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அதற்கு அந்த அம்மாள், சரிப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க காத்திருக்கோம் என்றாள். 1ஆம் தேதி வரதான் என்றார் சொந்தா என்கிற அந்த முசுடு. தேங்க்ஸ் சார், வரேன் சார், வரேன் மேடம் என்று திரும்ப சலாம் போட்டுக்கொண்டே வெளியே வந்தான். வெளியே காத்திருந்த அந்த இளைஞன் எழுந்து, என்ன சொன்னாங்க, அப்புறம் வர சொன்னாங்களா என்றான். இல்ல பிரதர்,
எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, 1ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க. அந்த இளைஞன் ஏமாற்றத்துடன் டையை தளர்த்தி கொண்டு, ஷே, இதோட 23வது ஏமாற்றம். வாட்டர் செஞ்சுரிக்கு 2 பாக்கி இருக்கு போ. சிவத்தம்பியின் கண்களில் அனுதாப கண்ணீர் கோடிட்டது. ஐ எம் சாரி பிரதர், எனக்கு இந்த வேலை ரொம்ப தேவையா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன, வெளியில டை கட்டி இருக்கனே தவிர உள்ள பனியன் கிழிசல் தான். ஓ, ஐ எம் சாரி. என் மேல உங்களுக்கு கோபம் இல்ல தானே? நான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு தினம் பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரதர்? பிரார்த்தனைக்கு எங்க வீட்டுல 5 தங்கச்சிங்க இருக்காங்க. ஃபார்வர்டு கம்யூனிட்டி வேற. கிடைச்சிரும்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி கடைசி கட்டத்துக்கு வந்து தவறதே 15 தடவை ஆயிடுச்சு. சிவத்தம்பிக்கு உட்கார்ந்து அழ வேண்டும் போல இருந்தது. நான் வரேன் பிரதர், பெஸ்ட் ஆஃப் லக். என் மேல எதுவும் கோபம் இல்லையே உங்களுக்கு என்று சிவத்தம்பி கேட்டதை முழுவதும் கேட்காமல் அந்த இளைஞன் புறப்பட்டு போக, சிவத்தம்பி அந்த திசையையே சற்று நேரம் பார்த்து யோசித்துக் கொண்டிருந்து விட்டு 500 என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டான். எங்கே போவான்? மங்களாவிடம் நகை ஏதும் பாக்கி இல்லையே. எல்லாவற்றையும் தான் அகர்சந்த் மல்மல் ஜெயினிடம் வைத்து வாங்கியாகி விட்டதே. நடந்து நடந்து வீட்டுக்கு போய்விடலாம். 55 பைசா மிச்சமாகும். இன்றில் இருந்து மிச்சம் பிடிக்க வேண்டும். மார்க்கெட் வழியாக குறுக்கே சென்றான். போகிற வருகிறவர்கள் எல்லோரும் பிரகாசமாக இருந்தார்கள். எல்லோரிடமும் பணம் இருக்கிறது. எல்லோரும் பசியார உண்டு கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டை மாற்றினார்கள். சினிமா கொட்டகை ஜன்னலுக்குள் நோட்டுகள் அலட்சியமாக புழங்கிக் கொண்டிருந்தன. பிடுங்க கூடாது, பிடுங்கவும் தெரியாது. நான் பிடுங்க தீர்மானிக்கிறவன் என்னிடம் சில்லறை தேற்றி விடுவான். பஜாரில் மனக்கவலையற்ற பல முகங்களை பார்த்தான். சிரிக்கும், நகை வாங்கும், புடவை வாங்கும் முகங்கள். எத்தனை பணம் வைத்திருக்கிறார்கள்? என்னால் ஒரு வாரத்திற்குள் 500 பண்ண முடியாதா? வீட்டுக்குள் நுழைந்ததும் மங்களா ஆவலுடன் காத்திருந்தாள். என்ன, வேலை கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சிருச்சு. முகத்தை பார்த்தா சந்தோஷத்தையே காணுமே. கை கிட்ட வேலை வந்திருக்கு மங்களா. புரியும்படியா சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. நம்ம கிட்ட 500 ரூபா இருக்குமா? வேலை தந்துட்டாங்க, ஆனா டெபாசிட் கட்டணுமா? ஓ, 500ஆ? எங்கெங்க 500க்கு போகிறது? உங்க சித்தப்பாவை கேட்டு பார்க்கலாமா? நாய் அவுத்து விடுவாரு. கல்லு நகை எது வச்சிருந்தியே? அதெல்லாம் எப்பவோ வித்தாச்சிங்களே. ரோகிணி கையில ஏதோ காப்பு போட்டிருந்ததே, இருக்கான்னு பாருங்க. ஓ, அதுவும் போச்சா என்று சுற்றிலும் பார்த்தான். எதை விக்கலாம்? ரேடியோவை எடுத்துக்க மாட்டான். சேட்டு கிட்ட ஒரு முறை கேட்டு பார்த்தாச்சு, வாட்சும் இல்ல. அப்போது ரோகிணி அருகில் வர, இந்த குட்டியை வித்தரலாமா என்றான் அவன் வேடிக்கையாக. சட், பேச்ச பாரு. ரோகிணி அம்மாவிடம் போய் ஒட்டி கொண்டது. என்னப்பா வேணும்? அப்பா வேலையில சேர்றதுக்கு பணம் வேணுமா? என்கிட்ட 5 பைசா இருக்குப்பா. கொடுமா, உபயோகப்படும். சரி, என்ன செய்யலாம் மங்களா? ஏதாவது யோசனை சொல்ல. மங்களா தயாராக, நான் ஒரு யோசனை சொல்றேன். இவ்வளவு நல்லா படம் போடுறீங்க, பேசாம நீங்க போட்ட படம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரிகை ஆபீஸ்ல போய் பாருங்க. அந்த பத்திரிகைகள்ல வர படத்தை எல்லாம் விட நீங்க நல்லாவே போடுறீங்க. நிச்சயம் அதை எடுத்துப்பாங்க. 10 படம் கொடுத்தா ஆச்சு. அது கூட நல்ல ஐடியா தான் மங்களா. என்ன பத்திரிக்கை? கண்ணகி, ஒரு புள்ள குடும்ப பத்திரிகை என்று போர்டு போட்டு அதில் சந்தனமும் குங்குமமும் உலர்ந்திருந்தது. ஆபீஸில் நுழைந்ததும் சாய்மானமாக புறாக்கூடுகளில் ஏகப்பட்ட ஈய எழுத்துக்களில் இருந்து சற்றே கன்னத்திலும் கை விரல்களிலும் கரை படிந்த SSLC பெண்கள் போன வார காவியத்தை கோத்து கொண்டிருந்தனர். மிஷின் ரூமில் ஆப்செட் அசுரன் காத்திருக்க, லே அவுட் ஆர்டிஸ்ட் ஸ்காலா பத்திரிகையில் இருந்து எதையோ முழுசாக வெட்டி ஒட்டி கொண்டிருந்தார். ஜலமோகினி என்று புனைப்பெயர் கொண்ட கிழவர் சரிதா எந்த புடவை கட்டியிருந்தார் என்ற தலைப்பில் எழுதி கொண்டிருந்தார். ஏசி ரூம் வாசலில் ஆசிரியர் என்று போர்டு மாட்டி வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்தவருக்கு எத்தனை சம்பளம் இருக்கும் என்று சிவத்தம்பி யோசித்தான். யாருங்க? ஆசிரியரை பார்க்கணும். என்ன விஷயமா? படம் சிலவற்றை காமிக்கணும். ஜெயம் கிட்ட காமிச்சிட்டீங்களா? ஜெயம்மா? ஜலமோகினி தெரியாது? அது உட்கார்ந்து இருக்காரே கிழவனார், அவர்கிட்ட ஒரு தடவை காமிச்சிருங்க. அவர் பார்த்து சொன்னாதான் ஆசிரியர் பாப்பாரு.
சிவத்தம்பி அந்த டேபிளுக்கு போய் பெரியவரிடம் வணக்கங்க என்றான். அவர் நிமிர்ந்து பார்க்காமலே என்ன என்றார். என் பேரு சிவத்தம்பி, என்னோட கருங்குருவி நாவல்ல கூட சிவத்தம்பி வரான். அவர் நிமிர்ந்து பார்க்காது சொன்னார். உன்ன போலவேதான் இருப்பான். சரி, என்ன வேணும் சொல்லு என்று அவனை பார்த்து சொன்னார். சில சித்திரங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து உங்க பத்திரிகைக்கு ஏத்ததான்னு. ஜலமோகினி இதற்கு பழக்கப்பட்டவர் போல அவனிடமிருந்து சித்திரங்களை பிடுங்கி சரக் சரக் என்று ஒரு நிமிடத்தில் பார்வையிட்டார். லைன் எல்லாம் நல்லதா இருக்கு, ஸ்ட்ரோக்ஸ் போல்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் என்ன சார், ஏதாவது தப்பு இருந்தா இப்பவே நான் திருத்தி தரேன். மூஞ்சி எல்லாம் நல்லதாப்பா போட்டிருக்க, ஆனா கொஞ்சம் கவர்ச்சி கம்மியா இருக்கு படத்துல. இத பாருங்க, இந்த பொண்ணு முதுகு அமர்க்களமா வரைஞ்சிருக்கீங்க. ஆனா வேர் இஸ் த பிரஸ்ட்? எங்கேயும் ஒளிஞ்சிட்டுன்னா இருக்கு. இதோ இங்க கொஞ்சம் லேசா விலகி இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா என்று அவருடைய மார்பில் கை வைத்தார். சிவத்தம்பி அலுப்புடன் என்னுடைய மனைவியை பார்த்து வரைஞ்சிருக்கேன் சார் என்றான். ஜலமோகினி மறுபடியும் படத்தை பார்த்து அப்படியா, வந்திருக்காங்களா என்று கேட்டார். அவன் சொன்ன செய்தி அவரிடத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. நீங்க மாடல்களை பார்த்துதான் வரைவீங்களா? ஆமா சார். மோகினி கொஞ்சம் யோசித்து விட்டு மறுபடியும் படத்தை பார்த்து உங்க மனைவி கதை எழுதுவாங்களா? இல்ல சார். அவன் படங்களில் ஒன்றை அலட்சியமாக தேர்ந்தெடுத்து சரி இதை வச்சுக்கிறோம் என்று அவனை புன்னகையால் கிளப்ப முயற்சித்தார். சிவத்தம்பி சற்று தயங்கி தேங்க்ஸ் சார், இதுக்கு ஏதாவது பேமெண்ட் என்று இழுத்தான். பத்திரிக்கையில புரசர மாறப்ப ஆட்டோமேட்டிக்கா செக் வந்துடும். அட்ரஸ் ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. எப்பங்க வரும்? அவர் இப்போது அலுப்புடன் சொல்ல முடியாதுப்பா. என்ன நீ கழுத்துல கத்தி வச்சு வாங்கிடுவ போல இருக்கே. இத பாரு, வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்களே 4 பேரு, எல்லாரும் ஆர்டிஸ்டுங்க தான். அதுக்கு இல்ல சார், எனக்கு பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. யாருக்குதான் தேவையில்லை, போயிட்டு வாப்பா. சிவத்தம்பி கிளம்பும் போது சுவரில் கட்டில் கண்ணியின் ராத்திரி பொங்கல் சிறப்பிதழில் ஆரம்பம் என்று ஒரு பெரிய போஸ்டரில் லித்தோ ஆப்செட்டில் ஒரு பெண் பிள்ளை ரொம்ப சோகத்துடனும் ரொம்ப மார்பகத்துடனும் இருந்தாள். தெருவுக்கு வந்தான் சிவத்தம்பி. தாகம் நாக்கை வாட்டியது. சர்பத்து சாப்பிட்டால் மறுபடி வீட்டுக்கு நடக்க வேண்டும். வேண்டாம் சர்பத். பஸ் நிலையத்தில் அவநம்பிக்கையாக நின்றான். வேலையுள்ள டெபாசிட் கட்டின அத்தனை பேரும் சுறுசுறுப்பாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு டிஃபன் பாக்ஸ் கிழவி மட்டும் அந்த ஸ்டாண்டில் காத்திருந்தவள் சிவத்தம்பியை பார்த்து மணி என்னாச்சுப்பா என்று கேட்டாள். அதற்கு சிவத்தம்பி 500 என்றான். அத்தியாயம் 4. 3 நாட்கள் கழித்து பிரச்சனை முழுசாக அப்படியே அவனுடன் அருகில் கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்திருந்தது. மடியில் தலையணையை வைத்துக் கொண்டு கன்னத்தில் கை வைத்து கட்டிலில் உட்கார்ந்திருக்க, செய்தித்தாளில் சுலப தவணையில் கடன் வசதி, கையெழுத்தின் பேரில் கடன். பார்த்து கொண்டிருந்த மங்களா என்னங்க என்று கூப்பிட்டாள். ரோகிணி அப்பாவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, எல்லாம் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் மங்களா, எதுவும் சொத்து இல்லாம கடன் கொடுக்க மாட்டாங்களா, அல்லது ஷூரிட்டியாவது வேணுமா? ரோகிணி 500 ரூபானா எத்தனை காசுப்பா? இத்தனையா என்று கையை விரித்து கேட்டாள். ரோகிணி கண்ணு, அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, போமா, இந்த பேப்பரை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு 2 ஸ்பூன் காபி பொடி வாங்கிட்டு வரியா? ரோகிணி அங்கிருந்து செல்ல அவள் போன திசையை பார்த்து, பாவம், எனக்கு எப்படியாவது கடன் கொடுக்கணும்னு குழந்தை ஆசைப்படுது. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? கோபம் வர்றாப்புல ஏதோ சொல்ல போறேன்னு அர்த்தம். பரவாயில்ல சொல்லு. எனக்கு என்னவோ உங்க கைதான் இந்த பணத்தை சம்பாதிக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ள சொல்லுதுங்க. உங்ககிட்ட இருக்கிற வரைகிற திறமைய வச்சுக்கிட்டு 500 ரூபா சம்பாதிக்கிறது சிரமம் இல்லைன்னு தோணுது எனக்கு. எப்படி சொல்ற? பத்திரிக்கை ஆபீஸ் எல்லாம் நடைய நடந்தாச்சு மங்களா. பத்திரிக்கை ஆபீஸ் சொல்லலைங்க, இது வேற என்ன? கோச்சுக்க கூடாது என்று கெஞ்சினாள். சிவத்தம்பி எரிச்சலுடன் சொல்லு மங்களா, 5-6 ஷீட் டிராயிங் பேப்பர் வாங்கி எடுத்துக்கங்க. விடுமுறை தினம் ஜனங்க கூடுற இடமா ஒரு மரத்தடிய பார்த்துக்கிட்டு ஒரு நாற்காலி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்குங்க. அவனை சற்று பயத்துடன் பார்த்து கொண்டே தொடர்ந்தாள் அவள். சின்னதா ஒரு போர்டு வச்சுக்கோங்க. இங்கு உங்கள் படம் தத்ரூபமாக வரையப்படும்.
ஒரு படத்திற்கு 5 ரூபாய். சிவத்தம்பியின் முகம் கடுப்பதை கவனித்து பாதியில் நிறுத்திவிட்டு ஜகா வாங்கினாள் மங்களா. நான் சொல்றதுல ஏதாவது தப்பா இருந்ததுன்னா? சிவத்தம்பி சற்று நேர யோசனைக்கு பிறகு திடீரென்று, பிரில்லியன்ட் மங்களா, கைய கொடு. ஒரு படத்துக்கு 5 ரூபா கொடுக்க மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு 10 படம், 10 நாளைக்கு 500 ரூபா. கிரேட். எப்படி உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு? நான் ஏதோ பத்திரிகையில படிச்சேங்க. பாரிஸ்லயோ எங்கேயோ இந்த மாதிரி நடைபாதை சித்திரக்காரங்க இருப்பாங்களாம். மை காட், இட்ஸ் கோயிங் டு ஒர்க். இந்த கையாலேயே சம்பாதிச்சு காட்டுறேன். இப்போது சிவத்தம்பி புதிதாக பிறந்த உற்சாகத்துடன், எத்தனை பணம் இருக்கு உங்ககிட்ட? 5-10 இருந்தா கூட போதும். சந்தடியுள்ள பார்க்கா பார்த்து வச்சுக்கலாம். அங்க நான் முன்னாடி போயிடுறேன். நீ என்ன செய்யற? ஏதோ வேடிக்கை பாக்குற மாதிரி அங்க வந்து வாழ்க்கையிலேயே தடவையா என்ன சந்திக்கிற மாதிரி என்னுடைய முதல் கிராக்கியா வந்து. சிவத்தம்பி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். சுமாரான சோம்பேறிகள் உலாவும் பார்க்க அது. சிமெண்ட் பெஞ்சில் சிலர் படுத்திருந்தார்கள். சற்றே தூரத்தில் நகைக்கடை ஒன்று தெரிந்தது. பஸ் ஸ்டாண்டில் பலர் காத்திருந்தார்கள். புல் வைத்த ரேடியோ சாயங்கால கிராம நிகழ்ச்சிகளுக்காக காத்திருந்தது. காதலர்கள் நிழல் தேடிக் கொண்டிருந்தார்கள். பல்பொடி வியாபாரி தன் பிரீஃப் கேஸை தலைக்கு வைத்துக் கொண்டு முழங்காலை மடக்கிக் கொண்டு உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்ட பின் உறங்கிக் கொண்டு எதிர்காலத்தில் கோல்கேட் கம்பெனியை கனவில் கதிகலங்க அடித்துக் கொண்டிருந்தான். மரத்தில் கையால் அழகாக எழுதப்பட்ட அறிவிப்பில், உங்கள் சித்திரம் சுத்தமாக வரைந்து கொடுக்கப்படும். ரூபாய் 5க்கு உங்கள் சித்திரத்தை தேர்ந்த சித்திரக்காரனிடம் வரைந்து கொள்ளுங்கள். அரிய வாய்ப்பு. திருப்தி இல்லையேல் பணம் வாபஸ் என்றது அந்த போர்டு. சிவத்தம்பி நாற்காலி போட்டுக்கொண்டு பென்சில்களை தீட்டிக் கொண்டிருக்க, எதிரே பலகையில் வாட்ரேஜ் பேப்பர் சொருகி இருந்தது. ஒரு சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, யாரும் தீர்மானிப்பதாக தெரியவில்லை படம் வரைவதற்கு. மங்களா அங்கே அகஸ்மாத்தாக வருகிறவள் போல வந்தாள். வாங்கம்மா என்றான் சிவத்தம்பி. என்னையாது? உங்க முகத்தோற்றத்தை தத்ரூபமா வரைஞ்சு காட்டுவேன். அதுக்கு எவ்வளவுப்பா? 5 ரூபா தாம்மா. 5 ரூபா ஜாஸ்திப்பா. படத்தை பார்த்துட்டு காசு கொடுங்கம்மா. திருப்தியா இருந்தா கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. சீக்கிரம் போட்டு தருவியாப்பா படத்தை என்றாள் மங்களா. இதோ இங்க வந்து நில்லுங்க, என் கைய பாருங்க. சிவத்தம்பி தன் மனைவியை சரசரவென்று வரைய ஆரம்பித்தான். அவளை பார்க்க கூட அவனுக்கு தேவையில்லை. மனதில் பதிந்த பிம்பம் அது. இதோ அவள் மூக்கு, புருவம், பென்சிலின் கூர்முனை தேய்க்க தேய்க்க கருப்பான கண்கள். இதோ இன்னும் கொஞ்சம் தேய்த்து பிரத்யேகமாக உயிர் தருகிறான். கழுத்தில் பிளாஸ்டிக் கருகமணி வரைகிறான். தங்கமில்லாத தாலி கயிற்றை பார்க்கும்போது அவன் கண்களில் நீர் அவசரப்படுகிறது. அந்த வினோத விரல்களின் பேப்பர் விளையாட்டை வேடிக்கை பார்க்க மெல்ல மெல்ல ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். சிவத்தம்பி வரைந்து முடித்து அந்த காகிதத்தை எடுத்து, இந்தாங்கம்மா என்று கொடுக்க, மங்களா அதை வாங்கி பார்த்து விட்டு கூட்டத்தில் சற்று வசதி உள்ளவர் போல இருந்த பெரியவரிடம் அதை காட்டி, ஐயா நீங்க பாருங்க என்றாள் மங்களா. எப்படிமா வரைஞ்சிருக்காரு? பிரமாதங்க, அப்படியே என்ன வரைஞ்சிருக்காரு. இந்தாப்பா, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சுங்க, சம்சாரம் பிரசவத்துக்கு போயிருக்குங்க என்று கூறிவிட்டு சிரித்தான். மங்களா அவனை முறைத்து பார்க்க, அந்த பெரியவரும் மற்றொரு இளைஞனும் என்ன வரைங்க என்று முன்வர, சிவத்தம்பி ஒவ்வொருத்தரா வாங்க, அம்மா 5 ரூபா தரீங்களா? இதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் என்கேஜ் பண்ண 5 ரூபா ஆகும் என்று அடுத்த படத்துக்கு உற்சாகத்துடன் தன் சாம கிரியைகளுடன் தயாரானான். ரோகிணி அதுவரை பக்கத்தில் பூப்பறித்துக் கொண்டிருந்தவள் மெல்ல அணுகி அம்மா அப்பாவின் படம் போடும் நாடகத்தின் கடைசி பகுதியில் சேர்ந்து கொண்டவள், என்னம்மா அப்பாவை என்னவோ மாதிரி கூப்பிடுற என்று குட்டை போட்டு உடைத்தாள். மங்களா அவள் வாயை பொத்தினாள். பெரியவர் இதை கவனித்துவிட்டு, என்னப்பா இது உன்னோட மனைவியா என்று கேட்டார். சிவத்தம்பி அது வந்துங்க வந்து என்று தயங்கியபடியே மழுப்பினான். அப்ப எல்லாம் பொய்யா, டிராமாவா என்று அவர் அவனை அதட்டினார். சிவத்தம்பி தயங்காமல் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு விட்டான். மன்னிச்சிருங்க சார், போனி ஆவறதுக்கு என்னுடைய திறமைய நீங்க தெரிஞ்சுக்க இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு பணம் ரொம்ப தட்டுப்பாடு கையா என்று அவரை கரம் கூப்பி வணங்கினான். பெரியவர் சிரித்து, பரவாயில்ல என்ன வரப்பா என்றார் அவர். மங்களா குழந்தையை கிள்ள, அதை ஏமா அதற்ற, அதுக்கு பொய் சொல்ல தெரியல. சிவத்தம்பி பெரியவரின் உருவத்தை வரைய தொடங்கினான். அவர் முகத்தில் ஒரு சாந்தமும்
ஏன் ஒருவித கவர்ச்சிகரமான அழகும் கூட இருந்தது. நெற்றியில் சந்தன பொட்டு சற்று உடைந்திருந்தது. புருவங்கள் சேர்ந்திருந்தன. கண்களில் தீட்சண்யம் இருந்தது. மார்பு வரை அவரை வரைந்தார். அவர் பையில் செருகியிருந்த பிளாக் பேர்ட் பேனாவின் கிளிப்பை கூட விட்டு வைக்காமல் வரைந்தான். பெரியவர் பார்த்துவிட்டு, இப்படியா இருக்கேன் என்று கேட்டார். நீங்க ப்ரொஃபைல் உங்களை பார்த்துக்க அதிக அவகாசம் ஏற்பட்டிருக்காது சார். 2 கண்ணாடி வச்சு பாத்துக்கங்க, அப்ப தெரியும். பக்கத்தில் இருந்தவர், உங்க மாதிரியே தாங்க இருக்கு. மூக்குல இருக்கிற சின்ன மறு கூட வந்திருக்குதுங்க என்றார். பெரியவர் சற்று தயக்கத்துடன் பையில் இருந்த ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுக்க, ஒரு இளைஞன் ட்ரைமியா என்றான். 5 ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல தம்பி, 2 ரூபாய்க்கு வரைஞ்சு கொடுங்களேன், பாதி சைஸ். சின்னதா போட போட இன்னும் கஷ்டங்க. வாங்க தம்பி, நேரா பாத்துக்கிட்டு நில்லுங்க, சிரிக்காதீங்க. வாரம் பூராவும் வரைந்தான். காதலர்களையும் கார் டிரைவர்களையும் வரைந்தான். தன் நினைவுடன் சிரிக்கும் வெட்கப்படும் மனைவி, பாக்கெட்டில் சங்கிலி வைத்து கடிகாரம் கட்டி கொண்டிருந்த முன்னாள் ராவ் பகதூர், டென்னிஸ் கோர்ட்டில் இருந்து திரும்பி வந்த நடுத்தர வயதுக்காரர், குஜராத்தி பெண்மணி, டிரான்சிஸ்டர் சகிதம் காய்கறி கடைக்காரர், தங்கச்சங்கிலி மைனர், கீதா கபேயில் சர்வர், அம்மாவுக்கு அடிக்கடி முகத்தை திருப்பிக் கொண்டிருந்த குழந்தை என பென்சிலில் வரைந்தான். கரிக்கோட்டில் வரைந்தான். வரைந்து கொண்டே இருந்தான். 460, 65, 70, 80, 90, 494 ரூபாய் 80 பைசா அவனுக்கு சேர்ந்திருந்தது. அந்த கடைசி 5 ரூபாய் சொச்சம் இன்னும் அவனுக்கு வேடிக்கை காட்டியது. கொஞ்சம் இரு மங்களா, சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். எங்க போறீங்க? போதுங்க, கையெல்லாம் காப்பு கட்டி போயிருச்சு உங்களுக்கு என்று மங்களா கூறினாள். பகுதி 2, அத்தியாயம் 5. மங்களா மேஜையில் குவிந்திருந்த நோட்டுகளையும் சில்லறைகளையும் வியப்புடன் பார்த்தாள். ஒரு படத்துக்கு 5 ரூபான்னா சில்லறை எப்படி வந்துச்சு என்று கேட்டாள் மங்களா. சிவத்தம்பி அவளை நேராக பார்க்காமல், அது இன்னைக்கு என்னாச்சு, டிராயிங் பேப்பர் தீர்ந்து போச்சா? நான் என்ன பண்ணினேன், கலர் சாக் பீஸ் வாங்கிட்டேன். பிளாட்பாரத்துல தர சமமா இருந்தது. பேசாம திருப்பதி சாமி படத்தை வரைஞ்சேன். நிறைய சில்லறை சேர்ந்துருச்சு மங்களா. மங்களா அவனை நிறுத்தி நிதானமாக முறைத்து பார்த்தாள். அவள் கண்களில் நீர் பிரகாசிக்க தொடங்கியது. இத பாரு மங்களா, இதெல்லாம் அள வேண்டிய சமாச்சாரமே இல்ல. தினமுமா இதை செய்ய போறேன். இன்னையோட சரி. இனிமே நான் நல்ல ஷர்ட் போட்டுக்கிட்டு தலை வாரிக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி பிளாட்பாரத்துல காசு பொறுக்கினீங்களா என்று கோபத்துடன் கத்தினாள் மங்களா. இதுல என்ன மங்களா இருக்கு? பேப்பர்ல வரையறதுக்கு பதிலா தரையில வரைஞ்சேன். இது பிச்சை இல்ல, என்னுடைய திறமைக்கு கிடைச்ச ஊதியம்தான். மங்களா தன் கைகளை முறுக்கி கொண்டாள். எளவு படிச்சு தொலைச்சிருந்தாலும் வேலைக்கு போயிருக்கலாம். எங்கேயோ காயில் சுத்துற வேலை தர்றாங்களாம், அதுக்காவது போயிருக்கலாம். என்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களை போய் மரத்தடியில என்று கண்கலங்கினாள் மங்களா. சச்ச, இதுல கௌரவ குறைவோ அவமானமோ கிடையாது மங்களா. நீயே வருத்தப்படுற. நாளைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தா நான் சேல்ஸ்மேன் ஆயிடுவேன். நீ அழக்கூடாது. இந்த ஐடியா கொடுத்ததுக்காக உன்னை கோயில்ல வச்சு கும்பிடணும்னா. மங்களா இப்போது சமாதானமாகி விட்டவள் போலத்தான் தெரிந்தாள். யாருகிட்டையும் கெஞ்சல, நாம கடன் வாங்கல. எல்லாம் உங்க திறமைக்கு கிடைச்ச பரிசு தாங்க. இதுல என்ன அவமானம்? தன்னையே அவள் தேற்றிக் கொண்டார். ரோகிணி தன் அம்மாவை பார்த்து, அம்மா, நீ அழுதா பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிடும் என்றாள். அழலனா ராஜகுமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவான். அதான் எனக்கு கவலை. இப்பவே எழுத்த வீட்டுக்காரன் டெலஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆபீஸ் கிளம்பவே பயமா இருக்கு. சே, என்ன பேச்சு, பேச்ச பாரு என்று கடிந்து கொண்டாள் மங்களா. ஆபீஸ் என்ற வார்த்தையே பெருமிதமாக இருந்தது. கணவனும் மனைவியும் பார்த்து கொண்ட பார்வையில் அபரிமிதமான அன்பும் நம்பிக்கையும் இருந்தன. உடல், இளமை, படுக்கை குறும்புகள், இதையெல்லாம் எந்த ஏழ்மையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒருத்தருக்குள் ஒருத்தர் நிரம்பி இருக்கும் போது சோகத்திலும் சந்தோஷம் இருக்கிறது. இதற்காக மங்களா ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தம் கொடுத்து அவனுக்கு சட்டையோ பனியனோ வாங்கி கொடுத்தாள் என்றெல்லாம் சென்டிமெண்டலைஸ் பண்ண தேவையில்லை.
முதல் நாள் வேலைக்கு போகும்போது போட்டுக் கொள்வதற்கு இருப்பதற்குள் சுமாரானதை செவ்வாய்க்கிழமையிலிருந்தே பழுது பார்த்து அதன் குறைகளை மழுப்பி இஸ்திரி போட்டு தேற்றி வைத்திருந்தாள். சேகரித்த பணத்தை ஒரு சுருக்கு பையில் அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு சிக்கனமாக அடைத்திருந்தாள். தலை வாரிக்கொண்டு பேண்ட் போட்டுக்கொண்டு கொக்கிக்கு பதில் சேஃப்டி பின் வைத்து அதன் மேல் சட்டையை வெளியே விட்டு கொண்டு, எப்படி இருக்கேன் மங்களானா என்று கேட்டான். கமல் மாதிரி இருக்கீங்க. சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கேனா? அத சொல்லு. நீங்க ஒரு டை வாங்கிடுங்க. சம்பளம் வந்ததும் அடகு வச்ச நகையை மீட்டுக்கணும். அப்புறம் உனக்கு ஒரு புடவை, குட்டிக்கு ஒரு டெர்லின் ஸ்கர்ட். அப்பாக்கு என்று கேட்டாள் ரோ. அப்பாவுக்கு குட்டிகிட்ட இருந்து ஒரு முத்தம் போதும் என்று அழுந்த முத்தமிட்டான் குழந்தையை. பணத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. அங்க இங்க பராக்கு பார்க்காதீங்க. பணம் வாங்கிட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து தவறாம ரசீது வாங்கிக்கோங்க. 10:30 மணிக்குள்ள போயிடுங்க. எழுத்த வீட்டு மாமா 9 to 10:30 நல்ல நேரம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு புடவையெல்லாம் வேண்டாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கைகடியாரம் வாங்கிக்கோங்க. இந்தாங்க பண்ணாரியம்ம குங்குமம் என்று அவனுடைய நெற்றியில் இட்டாள் மங்களா. சிவத்தம்பி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு, ஊதுபத்தி வியாபாரி மாதிரி இருக்கு. சட்டு சரியாதான் இருக்கு மங்களா. காலர்ல பிரிப்பிரியே இல்லையே என்று கேட்டான். வர்றப்ப எனக்கு கார்பொம்மை வாங்கியாப்பா என்றாள் ரோ. நிஜக்கரை வாங்கிட்ட போச்சு. மேல மேல முன்னுக்கு வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜர் சிவத்தம்பி இருக்காருங்களான்னு விசாரிப்பாங்க. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நேரமாச்சு. சம்பிரதாயமான விடை பெறுதல்கள் தான். இதில் ஏதும் பிற்பாடு நடந்ததற்கு சிம்பாலிக் அறிகுறிகள் இல்லை. ஆனால் சிவத்தம்பிக்கு பஸ் ஸ்டாண்டில் நடந்தது என்னவோ அசம்பிரதாயமானதுதான். இந்த இடத்தில் கதையை முடித்துவிட்டு சுபம் போட்டு சிவத்தம்பியும் மங்களாவும் ரோகிணியும் அப்புறம் மயிலாப்பூர் தனமான கனவுகளில் வாழ்ந்தார்கள் என்று பின் குறிக்க எனக்கு டெம்டேஷன் அதிகமாகத்தான் இருக்கிறது. இருந்தும் நடந்ததை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? என்னை திட்ட போகிறீர்கள் நீங்கள். சரி, பரவாயில்லை. சிவத்தம்பி பஸ் ஸ்டாண்டில் மார்பில் பையை வைத்துக் கொண்டு காத்திருந்தான். உடன் 2-3 பேர் விரோத திசைகள் நோக்கி நின்று கொண்டிருக்க ஒரு பஸ் விர் என்று போயிற்று. சிவத்தம்பி பக்கத்தில் நின்றவரிடம் மணி என்னங்க என்று கேட்டான். 10:10 என்றார் அவர். 23 M எப்ப வருமுங்க? இப்ப போச்சே, அதான். ஐயோ, நிக்கலையே, யாரும் இறங்கல போல. அப்ப அடுத்த பஸ் எப்ப வரும்? சொல்ல முடியாதுங்க. அரை மணி ஆகலாம், இல்ல 10 நிமிஷத்திலையும் வரலாம். கொஞ்ச நேரம் கழித்து சிவத்தம்பி மணி என்னாச்சுங்க என்று மறுபடியும் கேட்டான். அவர் கைகடிகாரத்தை காட்டினார். வியர்வையை துடைத்துக் கொண்டு பதற்றத்துடன் 10:30 யோசித்தான். சட், ராகு காலமாவது ஒன்னாவது போயிடலாம். இப்ப கிடைச்சா கூட போயிடலாம். வீட்டை விட்டு கிளம்பின சமயம்தான் கணக்கு. அப்போது மற்றொரு பஸ் வர, இதாங்க உங்க பஸ், பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நிக்கிறது, ஓடுங்க ஓடுங்க என்று அவர் விரட்டினார். சிவத்தம்பி ஹோல்டான் என்று சொல்லிக்கொண்டே ஓடினான். பையை தோளில் மாட்டிக்கொண்டான். பேண்ட் சேஃப்டி பின் பிளந்து கொண்டது. அதை இடது கையால் தழையாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. பஸ் அவன் கிட்டே வரும் வரை காத்திருந்து கம்பியை பிடித்துக்கொள் என்று ஆசை காட்டிவிட்டு அது புறப்பட்டது. 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு சிவத்தம்பி அதன் பின்னால் ஓடினான். இப்போது குறுக்குத்தேரு ஒன்றில் ஒரு வாலிபனும் அவன் சிநேகிதியும் காரில் வேகமாக வந்து கொண்டிருக்கும் காட்சி ஒன்றை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உள்ளே காருக்குள் ஈக்குவலைசர் போட்டு பாப் சங்கீதம் அதிர்ந்து கொண்டிருக்க, ஒரு கையில் ஸ்டீரிங் பிடித்து மறு கையில் சிநேகிதியின் ஷர்ட்டை தடவிக்கொண்டு அவளை உபரியாக வாசனை பார்த்து கொண்டே ஓட்டிக்கொண்டு வந்தான் இளைஞன். சிவத்தம்பியை முதலில் பார்த்தவள் அந்த பெண்தான். லுக் என்று கதறினாள் அவள். இளைஞன் கடைசி சமயத்தில் திரும்பி பார்க்க விண்ட் ஷீல்டு வழியாக சிவத்தம்பி பெரிதாக தெரிந்தான். பிரேக் விதிப்பதற்குள் சிவத்தம்பியின் மேல் 60 கிலோமீட்டரில் மோதி சட்டென்று அவன் அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்தான். கார் பைத்தியக்காரத்தனமாக சுழன்று ஏறக்குறைய 180 டிகிரி திரும்பி பிளாட்பாரத்தில் ஏறிக்கொண்டு நின்றது. அந்த பெண் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அலறினாள். இளைஞன் சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து சாலையை பார்த்து, ஓ மை காட் என்று அலறினான்.
வாசகர்கள் சிலரின் பலகீனமான மனநிலையை உத்தேசித்து இந்த காட்சியை முழுவதும் விவரிப்பதை ரத்து செய்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடுகிறேன். என்னாச்சு என்னாச்சு? தேவடியா பசங்களா, காரா ஓட்டுறீங்க என்கிற இரைச்சலுக்கு மத்தியில் சிவத்தம்பி சலனம் இல்லாமல் விழுந்து சேவிக்கிறவனை போல கீழே படுத்திருக்க, சாலையில் அவன் உதிரத்தில் ரூபாய் நோட்டுகள் மிதந்தன. அத்தியாயம் 6. எங்கே தொடங்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். சிவத்தம்பியின் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை பார்த்து மங்களாவுக்கு செய்தி போனதையா? இளைஞன் போலீஸுக்கு சொல்லி அவர்கள் வர, பின் ஆம்புலன்ஸ் வர, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. நேராக ஆஸ்பத்திரிக்கு போய்விடலாம். எமர்ஜென்சியில் ஆர்த்தோ வார்டுக்கு. அங்கிருந்தே தொடங்கலாம். சொட்டு சொட்டென்று இரத்த பாட்டிலில் இருந்து சிவத்தம்பிக்குள் ரத்தம் இறங்க அவன் கண்மூடி படுத்திருந்தான். அருகே 2 டாக்டர்கள் புதிதாக கழுவி வந்த எக்ஸ்ரே படத்தை வெளிச்சத்தில் பார்த்து கொண்டே அதில் பென்சிலால் கோடு போட்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிவத்தம்பியின் உடல் கழுத்து வரை மூடப்பட்டிருக்கிறது. சற்று தூரத்தில் கண்ணாடி தடுப்பு வழியாக கையை அகல விரித்து கண்ணாடி மேல் வைத்து அழுத்திக் கொண்டு மங்களாவும் ரோகிணியும் டாக்டர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களிடம் செல்வோம். அம்மா, அப்பா ஏன் படுத்திருக்காங்க? இது ரோகிணி. மங்களா அவளை வெற்று பார்வை பார்த்தாள். அவள் புடவை கண்ணீரால் நனைந்திருந்தது. இங்கிருந்து டாக்டர்களை பார்க்கும்போது மௌனப்படம் போல இருந்தது. டாக்டர்கள் அவள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஏதோ சொல்ல, ஒரு டாக்டர் தீர்மானித்தது போல அவளை நோக்கி வந்தார். கதவு திறந்தது. மங்களா ஆவலுடன் அவர் அருகில் சென்று, எப்படி இருக்கார் டாக்டர் என்று கேட்டால் மெல்ல. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா. அவரு முழிச்சுக்கிட்டாரா? இல்லம்மா, இன்னும் மயக்கத்துலதான் இருக்கார், தெளிஞ்சிரும். நீங்க தானே அவர் மனைவி? ஆமா டாக்டர். உங்ககிட்ட இத சொல்ல வேண்டியது அவசியமா? அந்த டாக்டருக்கு வயது 50 இருக்கும். சாந்தமான முகம். பதற்றம் இல்லாமல் பேசினார். அவள் கண்களை நேராக சந்திப்பதில் குற்றமோ தயக்கமோ இல்லாமல் பேசினார். உங்க கணவர் தெய்வாதீனமாக தப்பிச்சிருக்காருமா. இவ்வளவு மோசமான விபத்துக்கு ஹெட்ஸ் இன்ஜுரி இல்லாதது ஆச்சரியம்தான். அவரு பொழைச்சிட்டார், உயிர் பொழைச்சிட்டார். ஆனா என்ன டாக்டர் என்றாள் கலவரத்துடன் மங்களா. அவரோட 2 கைகளையும் ஆம்பியூட்டேட் பண்ண வேண்டி வரும். ஆம்பியூட்டேட்னா? டாக்டர் நெற்றி வியர்வையை கைக்குட்டையில் துடைத்துக் கொண்டார். பாருங்கம்மா, 2 கை மேலையும் சக்கரை ஏறி எல்லா எலும்பும் மோசமா முறிஞ்சு போய் பிளட் வெசல்ஸ் டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் ஆகி நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு. எதுக்கு விவரமா சொல்லிக்கிட்டு? இனிமே அவருக்கு 2 கையும் உதவாதுமா. முழங்கையிலிருந்து வெட்டிடுறதுதான் நல்லது. ஐயோ டாக்டர்! மங்களா கதறினாள். உட்காருங்கம்மா. இது உங்க பொண்ணா? என்ன பேரு? ரோகிணி. அம்மா எதுக்கு அழறா? ஏமா அழற? அப்பாவுக்கு என்னாச்சு? அழாதீங்கம்மா. நீங்க இந்த சந்தர்ப்பத்துல தைரியமா இருக்கணும். டாக்டர், ஐயோ டாக்டர் என்று மறுபடி சொல்லிக்கொண்டே தொடர்ந்து அழுதாள் மங்களா. டாக்டர் காத்திருந்தார். சற்று நேரம் மங்களாவின் முக விகாரத்தை பார்க்காமல் ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆஸ்பத்திரியில் வேடிக்கை பார்க்க எத்தனை சமாச்சாரங்கள் இருக்கின்றன. இதோ போகிறது பாருங்கள். உணவு வண்டி, வலைப்பெட்டிக்குள் முட்டை, ரொட்டி எல்லாம் வைத்துக் கொண்டு சக்கரங்களில் உருண்டு உருண்டு செல்கிறது. பாருங்கள். அப்பா, எத்தனை பால்! அதோ ஆபரேஷன் ஆனவரை படுக்க வைத்து உருட்டி கொண்டு வருகிறார்கள். பாருங்கள். வலகணி வழியாக எட்டி பார்த்தால் பயிற்சி நர்சுகள் மார்பில் சிவப்பு பிளாஸ்டிக் பேட்ச் அணிந்து கொண்டு நோட்டு புத்தகமும் கையுமாக வரிசையாக நடந்து செல்கிறார்களே, அழகாக இல்லை? பாருங்கள். அப்புறம் பள்ளி சிறுமிகள் வாரம் ஒரு முறை கட்டாய ஆஸ்பத்திரி சேவைக்காக வந்திருக்கிறார்கள். என்ன உற்சாகமாக ஸ்பெஷல் வார்டில் உதவி செய்கிறார்கள் அந்த குழந்தைகள். பாருங்கள். மங்களா புடவை தலைப்பால் கன்னங்களை வலித்து துடைத்துக் கொண்டு மெல்ல பேசினாள். கை இல்லைன்னா அவர் உயிரையே விட்டுருவாரே டாக்டர். என்னம்மா செய்யறது? கையா உயிராங்கிறது பிரச்சனை. சீக்கிரமே ஆபரேட் பண்ணி ஆகணும். பூரா செப்சில்ஸ் ஃபார்ம் ஆயிரும். வெட்டிறதுதான் நல்லது. வேண்டாம் டாக்டர். ஐயோ வேண்டாம். வேற ஏதாவது செஞ்சு கைய கொடுத்துருங்க டாக்டர். படம் படமா வரையற கை அது. பாருங்கம்மா, இந்த சந்தர்ப்பத்துல பூசி மழுப்புறதுல
பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. வெட்ட வேண்டாம்னு அப்படியே காமசோமானு தச்சு ஒப்பேத்தி பார்க்கலாம். ஆனா 2 கையும் சுவாதீனம் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்புறம் செப்சிஸ் டேஞ்சர் இருக்கு. அதனால சுத்தமா வெட்டி அப்புறமா செயற்கை உறுப்பு பொருத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன செய்யணுங்கிறத நீங்க உடனே சொல்லியாகணுமா? நான் எப்படி சொல்வேன் டாக்டர்? டாக்டர், நான் என்னத்த சொல்லுவேன்? அப்ப அவர் முழிச்சுக்கிட்டதும் கேட்டு சொல்லுங்க. அவரே அதை தீர்மானிக்கட்டும். எப்படி டாக்டர்? ஐயோ, எப்படி டாக்டர் என்று கீழே உட்கார்ந்து கொண்டு அழுதாள் மங்களா. என்னம்மா ஆச்சு அப்பா கைக்கு? அப்பா கைக்கு என்னாச்சு சொல்லுமா என்று அவள் புடவையை மார்பில் இருந்து விலக்கி தொந்தரவு செய்தாள் ரோகிணி. குழந்தை பயத்தில் இருந்தது. ஐ எம் சாரி. அவருக்கு அதிகமா அதிர்ச்சி தராம விஷயத்த சொல்லிடுங்க. மார்பியா கொடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிருவார். இன்னைக்கு ஆபரேட் பண்ணியே ஆகணும். முடிவு பண்ணி சொல்லிடுங்க. சுத்தமா எடுத்துறது தான் பெட்டர். அப்புறம் சிக்கல் எதுவும் இருக்காது பாருங்க என்றார் டாக்டர். என்ன டாக்டர் சொல்றீங்க? கை போறதை விட பெரிய சிக்கல் வாழ்க்கையில் இருக்க முடியுமா என்று பதட்டத்துடன் அழுதபடியே கேட்டாள் மங்களா. இருக்குமா, அது உயிர் போறது. நாங்க என்னவோ விளையாட்டா இதை தீர்மானிக்கிறோம்னு நினைச்சிடாதீங்கம்மா. கையை வெட்டுறதுங்கிறது ஒரு கடைசி ஆயுதம் மாதிரி. செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுதான் இத மத்த டாக்டர் எல்லாரும் பார்த்துதான் தீர்மானிச்சிருக்கோம். முழங்கையோட வெட்டிட்டு பிராஸ்தெசிஸ்னு சொல்லுவாங்க. மாற்று உறுப்பு போடுறதுக்கு சௌகரியமா நல்லாதான் செய்வோம். நேரம் கடத்தாதீங்கம்மா. இப்போ எழுந்துருவாரு. நீங்க போய் விஷயத்த அவர்கிட்ட விளக்கி சொல்றதுதான் நல்லது. போங்க, உள்ள போங்க. சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க கூட ரொம்ப மோசமா இருக்கீங்கம்மா. சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு காம்பஸ் கொடுங்க. நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். தியேட்டர் ரெடியானதும் தகவல் சொல்லுங்க என்ன என்று நர்ஸிடம் கூறிவிட்டு அந்த டாக்டர் வெளியே செல்ல மங்களா பிரமிப்புடன் அந்த அறைக்குள் நுழைந்தாள். அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கும் சிவத்தம்பியை பார்த்து கொண்டே நகர்ந்தாள். பக்கத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர், ட்ரிப் எல்லாம் இதுவரை பார்த்ததே இல்லை என்பதால் அவளை பயமுறுத்தின. மெல்ல அவன் அருகில் வந்து அவன் தலையை கோதினாள். காலையில் அவள் வைத்த குங்கும பொட்டு அவன் நெற்றியில் களையாமல் இருந்தது. சிவத்தம்பி கொஞ்சம் நினைவு வந்தார் போல அசைந்தான். அவன் உதடுகள் லேசாக 29 எம் பஸ் என்றது. மெல்ல விழித்தான். மங்களாவை பார்த்து சிரிக்க முயற்சித்தான். அப்பா என்று அழைத்தாள் ரோகிணி. குழந்தையை பார்த்து சிரித்தான் அவன். சட்டென்று அவன் நெற்றி புருவங்கள் பின்னிக்கொள்ள ஐயோ வலி என்று முனகினான். சுற்றிலும் பார்த்தான். நர்ஸை பார்த்து நான் உசுரோடதான் இருக்கேனா என்று கேட்டான். ஆமா சார், உயிரோடதான் இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட் என்றாள் நர்ஸ். வலிக்குது, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, எனக்கு என்னாச்சு? ஒரு கார் ஆக்சிடென்ட். டெபாசிட் கொடுத்தாச்சா? என்னம்மா டெபாசிட் என்றாள் அந்த நர்ஸ் மங்களாவிடம். மங்களா சிவத்தம்பியை பார்த்து எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, நீங்க அலட்டிக்காதீங்க என்று கூறினாள். வார்த்தை வார்த்தையாக பேசினான். கையை தூக்க முடியல மங்களா, நீ வேணா அவங்களுக்கு போன் பண்ணிடு, நாளைக்கு வந்து கொடுக்கறேன்னு. பணம் போகல என்று கேட்டான் அவன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, தயவு செஞ்சு இப்ப நீங்க சொல்லிடுங்கம்மா, டாக்டர் வந்து அவசரப்படுத்துவாரு. இப்ப வேண்டாம் சிஸ்டர், அதிர்ச்சியில ஏதாவது விபரீதமா ஆயிடும். அதிக சமயம் இல்லைங்கம்மா, நாங்க உடனே செயல்படணும். மிஸ்டர் சிவத்தம்பி, ஹவு டு யூ ஃபீல் என்றாள் நர்ஸ். ரொம்ப வீக்கா இருக்கேன் சிஸ்டர். நீங்க உயிர் பொழைச்சதே அதிசயம் தெரியுமா? உங்க உசுரை கொடுத்துட்டு கடவுள் உங்க நீங்களே சொல்லுங்கம்மா. என்ன மங்களா, என்ன சொல்ல போற? என்னங்க, நான் சொல்றத தைரியமா நீங்க கேட்கணும். இப்ப ஒண்ணும் ஆயிடல, நீங்க உயிர் தப்பிச்சிருக்கீங்க. தலை மேல வண்டி ஏறி இருக்க வேண்டியது இதோட போச்சு. சரியா சொல்லு மங்களா, எனக்கு புரியல. பாப்பா, நீ அங்க போய் விளையாடு. நான் மாட்டேன். என்னங்க, பதட்டப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப ஒன்னும் ஆயிடல. ஆஸ்பத்திரி காரிடாரில் மெடிக்கல் மாணவிகள் 2 பேர் ஸ்டெட் மாலை அணிந்து சிரித்து பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தவர்கள் அந்த அறையிலிருந்து புறப்பட்ட நோ என்ற அதி உச்ச அலறலை கேட்டு சற்று தயங்கி திரும்பி பார்த்து விட்டு சென்றார்கள். நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். என் கை இருக்கு, இதோ இருக்கு, வலிக்குது.
இவங்களால சரி பண்ண முடியலன்னா வேற டாக்டர் கொண்டு வாங்க, எனக்கு கை வேணும், கை வேணும், ஐயோ என்னுடைய கை கை என்று அலறினான் சிவத்தம்பி. மெல்ல மெல்ல அவன் குரல் மாறி அழுகையாகி கரைய, பேசின அலுப்பில் மீண்டும் அவன் மயக்கமாகி விட்டான். என்னங்க என்னங்க என்று மங்களா அவன் கன்னத்தை லேசாக தட்டி பார்த்தாள். அப்போது மற்றொரு டாக்டர் அருகே வந்து மங்களாவை பார்த்து புன்னகைத்து விட்டு, என்ன சொல்லியாச்சுல்ல, அதிக நேரம் தாமதிக்க கூடாது, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணணும் என்றார் அவர். மங்களா, ஐயோ வேண்டாங்க டாக்டர், வேண்டவே வேண்டாம், அவர் நம்ம யாரையும் மன்னிக்கவே மாட்டாரு. இத பாருங்கம்மா, எங்களை மாதிரி சர்ஜன்களுக்கு எப்பவும் கெட்ட பேரு தான். இப்ப உங்க புருஷன் உயிரை காப்பாற்ற வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம், கையே இல்ல, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சீஃப் டாக்டர் சொன்னார்ல என்றார். அந்த அத்தியாயம் 7. மங்களா எதையும் பகுத்தறியும் நிலையில் இல்லை. உள்ளமெல்லாம் கைதான் நிரம்பி இருந்தது. கை போய்விடும், கையில்லாமல் என்ன செய்ய போகிறார் இவர்? சர்ஜன்கள் 2 பேர் வந்து சாந்தமாக விளக்கினார்கள். இத பாருங்கம்மா, டாக்டர் சங்கர் மெட்ராஸ்லயே மிக பிரபலமான ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அவர்தான் இந்த ஆபரேஷன் செய்ய போறார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அவர்கள் போஸ்டியர், ஆன்டியர், பிளாப் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்ததை திகைப்புடன் பார்த்தால் மங்களா. அவர் வேண்டாங்கிறாரே டாக்டர், யாருமே கையை இழக்க விரும்ப மாட்டாங்கம்மா, வேற வழியே இல்லையா டாக்டர் என்று கெஞ்சினாள் மங்களா. இல்லம்மா, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா கூப்பிட்டு வச்சுக்கோங்க, சௌகரியமா இருக்கும். ஆபரேஷன் இப்பவே பண்ண போறீங்களா? சாயங்காலம் பண்ணிடலாம், வீட்டுக்கு போய் உதவிக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு வரணும்னா செய்யலாம். நீங்க இங்க ஒண்ணும் செய்ய போறதில்ல, சும்மா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இவங்க அப்பா அம்மா யாராவது வராங்களா? ஒருத்தர் இல்லைங்க அவருக்கு, எங்க அம்மா மதுரையில இருக்காங்க. உறவுக்காரங்க உள்ளூர்ல யாரும் இல்லையா? தெய்வம் ஒண்ணுதாங்க என்று கூறிவிட்டு அழுதாள் மங்களா. விபத்தை பற்றி கேள்விப்பட்டு எதிர் வீட்டு பவுடர் கம்பெனி சேல்ஸ்மேன் மணி வந்திருந்தான். பை நிறைய ஆரஞ்சு பழமும் சாக்லேட் பட்டையும் பிளாஸ்கும் கொண்டு வந்திருந்தான். பணம் ஏதாவது வேணுமா? இந்த சமயத்துல பணம் தேவையா இருக்கும், தயக்கப்படாம சொல்லுங்க. அவனை வேண்டாம் என்று துரத்துவதற்கு திராணி இல்லை அவளுக்கு. வயிற்றில் மிகவும் கனமாக இருந்தது. என்ன செய்வேன் என்று பொதுவாக கேட்டுக்கொண்டிருந்தால் தனக்குள்ளே. உட்கார வேண்டும், சாப்பிட வேண்டும், ரோகிணிக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், எதுவும் அவளுக்கு உரைக்கவே இல்லை. மார்பியா தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த கணவனையும் இரத்த அழுத்தம் எடுத்த நர்சுகளையும் அவ்வப்போது வந்து அழுக்கு காகிதத்தில் எழுதிவிட்டு சென்ற வெள்ளை கோட்டு டாக்டர்களையும் விட்ட குறையாக பார்த்து கொண்டிருந்தாள் மங்களா. உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணுங்களா என்று மறுபடி கேட்ட எதிர்விட்டு பன்னாடையை சீ போடா என்று சொல்ல அவளுக்கு நாக்கு வரவில்லை. சிவத்தம்பி அவஸ்தை நிலையில் இருந்தான். வலி கடுமையாக தாக்கியது. உள் மனதில் எக்டோபிளாசம் போல் வடிவங்கள் மிதந்தன. கனவு போல ஏதோ உருவாகியது. கைகள் நடனமாடின, பேனாவுக்கு இங்கு போட்டன, மிருதங்கம் வாசித்தன, நெம்பின, பழத்தூள் உரித்தன, மனைவியின் ரவிக்கை பித்தான்களை ஒவ்வொன்றாக கலற்றின, ரோகிணிக்கு தலைவாரி விட்டன. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு என்று பாடிக்கொண்டே பலமாக, மிக பலமாக கையை வீசினான். விழித்து எழுந்தபோது ஸ்ட்ரெச்சரில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். உடன் மங்களா நடந்து வந்து கொண்டிருக்க அவளை ஏதோ கேட்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் வார்த்தை வரவில்லை. ஆஸ்பத்திரி உத்தரம் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஒயரிங் ஜங்ஷன் பாக்ஸில் குருவிக்கூடு தெரிந்தது. அறைகள் மாறின. கண்ணாடி கதவுகள் திறந்தன, பின் மூடிக்கொண்டன. பளிச்சென்று சமீப சூரியன் போல வெளிச்சம் கண்ணை உறுத்தியது. வினோத தொப்பிகளும் பச்சை அங்கிகளும் அணிந்து முகமூடிக்கு மேல் கண்ணாடி கண்கள் அவனை பார்த்து சிரித்தன. சரியா போச்சா டாக்டர் என்று கேட்க நினைத்தான். வெண்டத்தால் மனம் அவனை ஆக்கிரமித்துக் கொண்டது. விழித்தான். ஹவு டு யூ ஃபீல் மிஸ்டர் சிவத்தம்பி என்று டாக்டர் புன்னகைத்தார். அவர் முகமூடி இப்போது விலகி இருந்தது. சரியா போச்சா டாக்டர், எனக்கு எல்லாம் ஆச்சு, இனிமே பயம் ஒண்ணு இல்ல. கை என்று கேட்டான். வாங்கம்மா, பக்கத்தில் இருங்கம்மா நீங்க என்றார் டாக்டர் மங்களாவை. மங்களாவின் முகம் தெரிந்தது. சரியா போயிடுங்க என்றால் சிவத்தம்பியிடம். அவள் உகுத்த கண்ணீர் அவன் மேல் கொட்டியது. ஏன் அழற? இப்ப வலி கூட அத்தனை இல்ல மங்களா, பிராக்சர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா?
தன்னை பார்த்து கொண்டான். மார்பு வரை போர்த்தி இருந்தது. வலது கையால் அந்த போர்வையை விலக்கி இடது கையால் அவளை கழுத்தோடு அணைத்துக் கொள்ளும் ஆர்வத்துடன் செயல்பட்டான் அவன். போர்வை விலகவில்லை. அணைத்துக் கொள்ள முடியவில்லை. கையை தூக்க முடியல மங்களா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தரேன். கைய கொஞ்சம் தூக்கி விடு. ஆமா, ரோ எங்க? இதோ பாருங்க. ரோ, கிட்டவாமா. அப்பா பா, சரியா போச்சாப்பா உனக்கு? கைய தூக்க முடியல கண்ணு. கொஞ்ச நாள் கழிச்சு புண்ணெல்லாம் ஆறி போனதும் கைய தூக்க முடியும். அப்ப உன்னை கட்டி முத்தம் கொடுக்கலாம்னு இருக்கேன். முதுகு அரிக்குது மங்களா. ஆமா, ஏன் என் கைய தூக்க முடியல? அந்த கம்பெனிக்கு போன் பண்ணிட்டியா? பணம் என்னாச்சு? என் 2 கையும் தூக்க முடியலையே. ஏன்? வலி கூட அதிகம் இல்லையே. கேள்வி மேல் கேள்வி கேட்டான் சிவத்தம்பி. மங்களா அழுதாள். ஏன்பா அம்மாவை அளவிடுறீங்க? அம்மா அம்மா அழாதம்மா. மங்களா, என்ன மங்களாச்சு? ஏன் மங்களா அழற? உங்களுக்கு கை இல்லைங்க, எடுத்துட்டாங்க என்று கதறினாள். யார் சொன்னது? கை இருக்கு மங்களா. இதோ கட்டை விரல் பாரு. இதோ பாரு என்று தன் உடம்பை பார்த்து கொண்டான். கட்டை விரல் இருக்கும் மானசீக இடத்தை அசைக்குமாறு அவன் மூளையின் நியூரான்களிலும் ஆக்சான்களிலும் செய்தி பறந்து கொண்டிருந்தது. செரிப்ரல் கார்டெக்ஸின் மோட்டார் பகுதிகள் அந்த ஆணைகளை திரும்ப திரும்ப பிறப்பித்துக் கொண்டிருந்தன. ஆனால் விரல் தான் அசையவில்லை. எனக்கு கை இருக்கு மங்களா. எனக்கு கை இருக்குதானே? சொல்லு மங்களா. ரோ, நீ சொல்லுமா. அப்பாவுக்கு கை இருக்குதானே? இந்த போர்வை எடு மங்களா. மங்களா பதில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் பலமாக அழ சிவத்தம்பியின் குரல் இப்போது வலுப்பெற்று எழுந்திருக்க முற்பட்டான். வலியை எல்லாம் பொருட்படுத்தவில்லை அவன். எங்க அந்த டாக்டர்? அந்த டாக்டரை கூப்பிடு. எனக்கு கை இருக்குன்னு சொல்ல அவரை. இங்க டாக்டர் யாரு? கூப்பிடு மங்களா அந்த காட்டுமிராண்டி பயல்களை. டாக்டர் டாக்டர் என்று கத்தினான். அவர்கள் மேஜையின் அருகில் எழுதி கொண்டிருந்த நர்ஸ் எழுந்து வந்து, பேஷண்ட் கெட்டிங் வயலண்ட். டாக்டர் சங்கர் சர்ஜிக்கல் வார்டுல ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. டெலிபோன் பண்ணி கூப்பிடுறேன். நீங்க கொஞ்சம் இங்கே இருங்கம்மா. இப்போது சிவத்தம்பி எழுந்து உட்கார்ந்து விட்டான். கைகளை இங்கும் அங்கும் அசைத்து அசைத்து காட்டினான். யார் சொன்னது எனக்கு கை இல்லைன்னு? இதோ பாரு. அசையல என்னோட கை. பாரு மங்களா. கை அசையவில்லை. மங்களாவும் ஸ்டாஃப் நர்ஸும் சேர்ந்து கொண்டு அவனை கட்டுப்படுத்தி சாய்த்து பார்த்தார்கள். போடி என்று கத்தினான். பளேர் என்று இருவரையும் அறையுமாறு அவனுக்கு தோன்றிய இச்சை காற்றில் பறந்து போயிற்று. என்ன சிவத்தம்பி, என்ன ஆயிற்று என்று டாக்டர் சங்கர் வர, படுபாவி, கை இல்லைங்கிறா டாக்டர். எடுத்தாச்சுங்கிறா. இருக்குங்கிறாரு டாக்டர் என்றால் அழுதபடியே மங்களா. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தாம இருக்கும். கை இருக்கிற உணர்ச்சி போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு கை இல்லையா? எடுத்தாச்சா? சாரி மிஸ்டர் சிவத்தம்பி, நீங்க இருந்த நிலைமையில உங்க விபத்தினுடைய தீவிரத்தை அனுசரிச்சு தவிர்க்கவே முடியாம நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணி, எடுத்துட்டீங்களா? என் கையை எடுத்துட்டீங்களா? ஐயோ, எடுத்துட்டீங்களா என்று விக்கி விக்கி அழுதான் சிவத்தம்பி. கிவ் ஹிம் எ செடேட்டிவ் சிஸ்டர் என்றார் டாக்டர். அவன் காயங்கள் ரொம்ப சீக்கிரம் ஆறுவதாக பேசிக்கொண்டார்கள். ஆர்டிபிஷியல் லிப் சென்டரில் இருந்து ஒருவர் வந்து கட்டை அவிழ்த்து பார்த்தார். எப்படி என்றார் டாக்டர். பியூட்டிஃபுல் டாக்டர். ஸ்டெப் லென்த் கணக்கச்சிதம். ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, பொருத்திடலாம். பிளாஃப் வச்சு தச்சிங்களா? ஆமா, செவி சர்க்குலர். 2 3 பாகம் வெட்டப்பட்ட தன் கரங்களை சிவத்தம்பி அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் அவன் அதிகம் பேசுவதே இல்லை. ஷேவ் பண்ணி கொள்ளாமல் தாடி சேர்ந்திருந்தது. மங்களா தான் நிறைய பேசினாள். மிஸ்டர் சிவத்தம்பி, கவலையே படாதீங்க, வெளியே தெரியாம நீட்டா பொருத்திடுறோம். என்ன என்று கேட்டான். செயற்கை கைகள், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் என்றான் நிதானமாக. அவன் கண்களில் கோபம் நிழலாடியது. கொஞ்சம் லிவரேஜ் கிடைக்கும். யூ கேன் மூவ் யுவர் லிம்ப் அண்ட் வித் சம் பிராக்டிஸ் யூ கேன் ஈவன் லிப்ட் சம் ஆப்ஜெக்ட். டாக்டர் ராமபத்ரன் ஞாபகம் இருக்கா? இப்ப ஷேவ் கூட பண்ணிக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? காலாலையா என்று கேட்டான் சிவத்தம்பி. பட் அப்கோர்ஸ் he lost only the wrist. படுவாவீங்களா, வெட்டிட்டாங்களே. என்ன பண்றது மிஸ்டர், கையை எடுத்துட்டு உயிரை கொடுத்திருக்கோம். யூ மஸ்ட் பி கிரேட்ஃபுல். இந்த மொன்ன கையை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் செய்வேன்? பழகிடுச்சுன்னா அப்புறம்
சொல்லுங்க டாக்டர், படம் போட முடியுமா? பேப்பர் மடிக்க முடியுமா? கடிகாரத்துக்கு சாவி கொடுக்க முடியுமா? பூனைக்குட்டியை பிடிச்சி தடவி கொடுக்க முடியுமா? எந்த கையால சாக்பீஸ் தேய்ச்சி தேய்ச்சி டிராயிங் போடுவேன்? கையால என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா டாக்டர்? மரக்கட்டையை வச்சு சரி பண்ணிட முடியுமா டாக்டர்? இத என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களுக்கு ஞானம் பத்தல, அறிவு பத்தல. என் கைய இவ்வளவு அவசரப்பட்டு துண்டிச்சிட்டீங்க. சொல்லக்கூடாதா? கையில்லாம செத்து போயிட்டேன் டாக்டர். நான் அப்பவே செத்து போயிட்டேன். கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துடலாமா? போயா, கிட்ட வராத. எனக்கு ஒரு இளவு வேண்டாம். ஹி இஸ் டிஸ்டர்ப்டு. சிவத்தம்பி, அப்புறம் பாக்குறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எங்களை வெறுக்கிறது ரொம்ப சுலபம். உங்க நன்மைக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்கோம். தேங்க்ஸ், தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ், பல கோடி தேங்க்ஸ். ட்ரெஸ்ஸிங்கை இனிமே மாத்த வேண்டாம், ஜெனரல் டயட்லயே இருக்கலாம். அவர்கள் பேசியது எதுவும் சிவத்தம்பிக்கு கேட்கவே இல்லை. அத்தியாயம் 8. எங்க போயிட்டா இந்த மங்களம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் சிவத்தம்பி. மங்களா சாப்பாடு எடுத்து வர போயிருந்தாள். சுற்றிலும் பார்த்தான். அவனுடன் நாமும் பார்க்க வேண்டியது இப்போது மிகவும் அவசியமாகிறது. சர்ஜிக்கல் ஆர்த்தோ வார்டிலிருந்து அவனை மாற்றி இருந்தார்கள். 10 படுக்கைகள் கொண்ட சின்ன வார்டு அது. 4வது மாடியில் இருந்தது. ஆஸ்பத்திரியில் பிரிட்டிஷ் காலத்து பகுதி அது. உயரமான ஜன்னல்கள், மிக உயரமான விட்டம். அங்கிருந்து நீண்ட குழாயின் முடிவில் தொங்கும் மின்விசிறி கர்ரக் கர்ரக் என்று சுற்றி கொண்டிருந்தது. சக்கர திரை அவனை மற்றவர்களிடமிருந்து மறைத்திருந்தது. வலைப்பெட்டிக்குள் ரொட்டி சீந்தாமல் காய்ந்து போயிருந்தது. நர்ஸ் வந்து தெர்மாமீட்டரை உதறி அவன் நாக்கில் வைத்து சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். சிவத்தம்பி அவள் விரல்களை கவனித்தான். 2 விரல்கள் மணிக்கட்டை தொட்டு கொண்டிருக்க, மற்ற விரல்கள் மோதிரம் அணிந்து கொண்டிருந்தன. இப்போது விரல்கள் பேனா பிடித்து அந்த கார்டில் எதுவோ எழுதின. பைக்குள் பேனாவை செருகிக் கொண்டன. அவள் சென்ற கொஞ்ச நேரத்தில் எழுந்து உட்கார்ந்தான் அவன். பகல் 12 மணி இருக்கும். ஆஸ்பத்திரி காம்பவுண்ட் சுவர் தெரிந்து எதிரே போலீஸ்காரர் கொடை நிழலில் கைகளை எல் வடிவத்தில் வைத்து நின்று கொண்டிருக்க, அவரை சுற்றி வாகனங்கள் அவர் கைக்கு கட்டுப்பட்டு சென்று கொண்டிருந்தன. கைகள் ஸ்டீரிங்கை, சக்கரங்களை திருப்ப, கைகள் பிச்சை கேட்டன. கைகள் மர நிழலில் செருப்பு தைத்தன. கைகள். தலையை சிலிர்த்து கொண்டான் சிவத்தம்பி. என்ன பாக்குறீங்க என்று மங்களா அவன் தோளில் கை வைத்தாள். தொடாத, வலிக்குது என்றான் அவன். பெரிய டாக்டர் வந்துட்டாரா என்று கேட்டுக்கொண்டே சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்தாள். வந்து படுக்கையில் உட்காருங்க. அப்பா, இங்க பாரு என்று ரோ தன் கையை காட்டினாள். நேற்றைய மருதோன்றி சிவந்திருந்தது. மங்களா அவளை தூக்கி கொள்ள ரோகிணியின் முத்தத்தை மௌனமாக வாங்கிக் கொண்டாள். படுக்கையில் வந்து அவன் உட்கார்ந்தான். மங்களா அவனுடைய மார்பில் துண்டு பரப்பி உணவெடுத்து கொடுத்தாள். 2 ஸ்பூன் சாப்பிட்டு விட்டு போதும் என்றான். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதுங்கிற என்று அதட்டினான். ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. ஆமா, உனக்கு பணம் எங்க கிடைச்சது? என்ன பணம்? வீட்டு செலவுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? எதிர் வீட்டு பையன் கடன் கொடுத்திருக்கான். எவ்வளவு? 300. ஆபரேஷனுக்கெல்லாம் சார்ஜ் எதுவும் இல்ல. டயட் சார்ஜ் மட்டும்தான் எடுத்துப்பாங்களாம். எப்படி திருப்பி கொடுக்கறதா உத்தேசம்? அத பத்தி அப்புறம் யோசிக்கலாங்க. எப்பறம்? இப்பவே யோசிக்கலாம். எப்படி திருப்பி கொடுக்கறது? சொல்லு மங்களா, சொல்லு. இந்த புருஷனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? கையில்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க? நொண்டியா இல்ல முடவனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு தெய்வம் வழிகாட்டாதா? காட்டும் காட்டும். தெய்வம் காட்டாட்டாலும் எதிர்த்த வீட்டு பையன் காட்டுவான். ஏங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? கை போயிருச்சு. சொல்லு மங்களம், என்ன செய்யறதா உத்தேசம்? சொல்லித்தான் ஆகணும் இல்ல? அதுக்கு இப்ப அவசரம்னா நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் வேலைக்கு போறதா இருக்கேன். என்ன? அப்ப நீ போயிட்டா என்ன யாரு கவனிச்சுப்பாங்க? உங்களை நீங்களே கவனிச்சுக்க முடியும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. உங்களையே நீங்க கவனிச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போறதா உத்தேசம் பண்ணியிருக்கேன். நான் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 2 மொன்ன கைகளையும் ஆட்டி பாப்பாவுக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கணுமாக்கும். ஆமா, என்ன வேலை? ராத்திரியா பகலா? ஐயோ, எதுக்காக இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு அந்த ஆளு சொன்னாரு, செயற்கைக்கு போடுறவங்க அது என்ன என்னவோ சொன்னாங்க, ரிஹாபிலிட்டேஷன். அவங்க சொன்னாங்க,
உடல் ஊனமுற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடித்தர ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கான். உங்களுக்கு வேலை கிடைச்சிருமாங்க. என்ன வேலை செய்ய முடியும் என்னால? இல்லைங்க, செயற்கைக்கை பொருத்தின அப்புறம் பல வேலைகளை செய்யலாமா சொன்னாங்க. நீ நம்பிட்ட. இத பாரு, கைய வெட்டின அப்புறம் மனுஷன் பாதி மனுஷன். முதுக சொரிஞ்சுக்க கூட லாயக்கு இல்லாத பண்ணாட, பசிச்சா சாப்பிட தெரியாத பேத, குண்டி கழுவ கூட முடியாது. தெரியுமில்ல உனக்கு? முதல்ல இந்த பேச்செல்லாம் நிறுத்துங்க. நல்லாவே இல்ல நீங்க பேசுறது. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேண்டாம், நான் சாப்பிட போறது இல்ல. சுய பரிதாபத்துல அப்படியே முங்கி போயிடாதீங்க. ரோ, இங்க வாமா. பாரு, அப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. சாப்பிடுங்கப்பா. பாருங்க, குழந்தை கெஞ்சுது, சாப்பிடுங்க. ஆமா, என்ன இன்னைக்கு பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்க? ஐயோ, இது என்ன புதுசா? இல்ல, புடவை பவுடர் எல்லாம் உனக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். இல்லரோ, அம்மா அழகாக இருக்காங்கல்ல? ஆமாப்பா. சரி, இனிமே நான் பவுடர் போட்டுக்கல, பூ வச்சுக்கல, போதுமா? பரவாயில்ல பரவாயில்ல, எனக்காக உன்னுடைய சந்தோஷத்தை எதுக்காக குறைச்சிக்கிற? மங்களா கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கன்னத்தை துடைத்துக் கொண்டாள். சிவத்தம்பி அவளை சரியாக பார்க்காமல், ராத்திரி நீ வந்து படுத்துக்க வேண்டாம், இங்க நர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. சரிங்க, நான் வராந்தாவில படுத்துக்கிறேன். இத பாருங்க, உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க? எதுக்காக இருக்கிற சித்திரவதை போதாதுன்னு? மங்களா, எனக்கு கை வேணும் மங்களா, கை வேணும். படம் போடணும். பேப்பர் கொண்டா, பென்சில் கொண்டா, நான் படம் போடணும். கொண்டா. கையில்லாம எப்படிப்பா படம் போடுவ என்று ரோகிணி கேட்க, ரோகிணியின் தலையில் மொட்டென்று குட்டினாள் மங்களா. சீ போ கழுத. ஆமா ரோகிணி, கையில்லாம எதுவும் செய்ய முடியாதுமா. அப்பா இனிமே எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னான் சிவத்தம்பி அழுகை கலந்த குரலில். காட்சியை இந்த இடத்தில் வெட்டி விடுவது உசிதம் என்று தோன்றுகிறது. சிவத்தம்பி அபார தன்னம்பிக்கை உடையவன்தான். இருந்தும் கைகள் இரண்டையும் இழந்ததன் அதிர்ச்சி அவனுக்கு விலகவில்லை. யாருக்கும் அவன் இனி உபயோகமில்லை என்கிற எண்ணம் மற்றவற்றை எல்லாம் தற்காலிகமாக சாப்பிட்டிருந்தது. நான் மனைவிக்கு ஒரு பாரம், சுமை என்கிற செய்தி கோப வடிவில் வெடித்தது. வயிற்றை பிசையும் பற்பல எண்ணங்கள், பகுத்தறியாத எண்ணங்கள் அவனை அதிகம் தாக்கின. உள்ளுக்குள் என்ன என்னவோ வளைகளை பின்னிக் கொண்டிருந்தன அவனுடைய மனம். ராத்திரி 1 மணிக்கு தூக்கம் விழித்து எழுந்து விட்டான். தூரத்து மேஜையில் ஸ்டாப் நர்ஸ் கவிழ்ந்திருந்தாள். மின் விசிறிகள் சுழன்று கொண்டிருந்தன. பக்கத்து படுக்கைக்காரர் தன் யூரினரி இன்ஃபெக்ஷனை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தார். சின்ன தம்பி மெல்ல எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டான். எதிரே ஜன்னலின் கதவு திறந்திருந்தது. வா என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசும் வாய். சிவத்தம்பி மெல்ல அதை நோக்கி சென்றான். மங்களா தரையில் முழங்கை மேல் கை வைத்து முந்தானையால் ரோகிணியை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். சிவத்தம்பி அந்த வாயை நோக்கி நடந்தான். வெளியே எட்டி பார்த்தான். மெல்லிய இருட்டில் சைக்கிள் ஸ்டாண்டின் ஆஸ்பெஸ்டாஸ் மண்டை தெரிந்தது. வேப்ப மரம் சலசலத்தது. 4 மாடி, 60 அடியாவது இருக்கும். விழுந்தவுடன் உயிர் போய்விடும். உயிர் போயிருக்க வேண்டியவன்தான் நான். அப்போதே கார் விபத்தில் இருந்தே நான் தப்பித்திருக்க கூடாது. விபத்தில் நிச்சயம் போயிருக்க வேண்டியவன் என்றுதானே சொன்னார்கள். அதை தடுத்து அரைகுறையாக்கி என்னை உழவ விட்டிருக்கிறார்கள். எத்தனை நாள் சங்கடம் தந்து கொண்டு. மங்களாவுக்கு என் சுமை நீங்க இதுதான் உத்தமம். கையில்லை, இல்லாவிட்டால் கடிதம் எழுதியிருக்கலாம். அன்புள்ள மங்களா, ரொம்ப சுதந்திரமாக இஷ்டப்பட்டதை எல்லாம் என்னுடைய சொந்த கையால் செய்து கொண்டிருந்தவன் நான். இப்படி வாழ்நாள் முழுவதும் மற்றவர் கையை நம்பிக்கொண்டு வாழ எனக்கு வராது. என்னை மன்னித்துக் கொள் மங்களா. ரோவை நன்றாக படிக்கவை. உனக்கு இன்னும் வயதாகவில்லை. இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ள யாராவது நல்ல மனிதன் நிச்சயம் கிடைப்பான். உன் மறுமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதமே. உன்னை அணைத்து காப்பாற்ற தகுதியில்லாத உன் கணவன். அத்தியாயம் 9. ஜன்னல் அவன் இடுப்புயரம் இருந்தது. முன் நிமிட சம்பாஷணை மனதில் ஓட பக்கத்தில் இருந்த ஸ்டூலை சப்தமின்றி முழங்காலால் நகர்த்தினான். சுவருக்கு பின்புறம் காட்டிக்கொண்டு முதுகை தேய்த்து தேய்த்து அதில் ஏறிக்கொள்ள முடிந்தது. திரும்பினான். ஜன்னலின் பக்க விளிம்பில் சாய்ந்து கொண்டு கீழ் விளிம்பில் ஒரு கால் வைத்து பின் மற்றொரு கால் வைத்து நின்று கொண்டான். அரைகுறையாக விழ விரும்பவில்லை. சீராகத்தான் குதிக்க வேண்டும்.
இந்த இடத்தில் கதையை வெட்டுவதற்கு மன்னிக்கவும். முக்கிய செய்தியாக சிவத்தம்பி குதிக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறேன். மங்களா தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவள் ரத்தத்தில் ஊறிப்போன ஏதோ ஒரு உள்ளுணர்வு அல்லது ஆஸ்திகர்களுக்கு சமாதானம் கொடுக்கும் வகையில் அவள் வணங்கிய பல்வேறு தெய்வங்களின் பாதுகாப்போ ஏதோ ஒன்று அவளை எழுப்பி இருக்க, உடனே பக்கத்தில் கட்டிலில் தொட்டு பார்த்திருக்கிறாள். ஆள் இல்லை என்று தெரிந்ததும் சகலமும் விழித்து பற்றி கொண்டு எழுந்து விட்டாள். ரோவும் குலுங்கி போய் எழுந்து விட்டது. அவள் எழுந்த சமயம் சிவத்தம்பி இரண்டாவது காலை ஜன்னல் விளிம்பில் வைத்துக் கொண்டிருந்தான். ஓடி போய் அவன் சட்டையை பிடித்து இழுத்து விட்டாள். சிவத்தம்பி பேலன்ஸ் தவறி அப்படியே பின்பக்கமாக ஸ்டூல், மங்களா, கொஞ்சம் ரோகிணி என்று எல்லார் மேலும் சரிந்து உள்பக்கம் விழுந்தான். எதுக்குங்க எதுக்குங்க, ஏன் இப்படி பண்றீங்க என்று பதறி போய், ஐயோ ஓடி வாங்களேன், இவர் செஞ்சதை பாருங்களேன் என்று வீறிட்டாள் மங்களா. என்னை விட்டுடு மங்களா, என்னை விடு, நான் போறேன், எனக்கு வேண்டாம், என்னால கையில்லாம இருக்க முடியாது. அவர்கள் ஓடி வருவதற்குள் ரோகிணி சொன்ன ஒரு வாக்கியம் அவனை அப்படியே ஆணி அடித்தது போல நிறுத்தியது. ரோகிணி தன் 2 கைகளையும் ஆசையுடன் நீட்டி, அப்பா அப்பா என் கையை எடுத்துக்கங்கப்பா என்றாள். கதையின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சிவத்தம்பி அதன் பின் ஒரு உழுக்கப்பட்டவன் போல ஆகிவிட்டான். மறுபடி அந்த தற்கொலை பேச்சை எடுக்கவில்லை. அவன் குணமாகி ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போது வீட்டுக்கு வந்து விட்டான். வீடு என்ன, அதே அறைதான். கதையின் ஆரம்பத்தில் சொன்னேனே, அதேதான். பச்சை தடுப்பின் பின்புறம்தான் ட்ரெஸ்ஸிங் ரூம். மூலையில் பாத்திரங்கள் அடுக்கி வைத்து ஸ்டவ் எரிகிற அதே சமையலறை. மர செல்ஃபில் அதே புத்தகங்கள். மேல் தட்டில் பேண்டேஜ் கட்டிய டிரான்சிஸ்டரில் விவித பாரதி. ஜன்னலில் ஜினியா. மடக்கிய கயிற்றுக்கட்டில் படுக்கை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. தரையில் உட்கார்ந்து கொண்டு சிவத்தம்பி கவனமாக வரைந்து கொண்டிருக்கிறான். என்னது, வரைந்து கொண்டிருக்கிறானா? ஆம், சிவத்தம்பி முழங்கால் இட்டு உட்கார்ந்திருக்கிறான். மடியில் ஒரு பலகையில் பின் குத்தி வைத்திருந்த பேப்பரில் சிவத்தம்பி தன் வாயில் ஒரு நீண்ட பென்சிலை கடித்துக் கொண்டு நிறுத்தி நிதானமாக கவனமாக அழகாக வரைந்து கொண்டிருக்கிறான். யாரு கையுப்பா இது? ரோ கேட்க, யாரு கையும் இல்லம்மா, கை, அவ்வளவுதான். சிலவற்றை அழிப்பது மிகவும் கஷ்டம்.